தருமபுரி தமிழ் சங்க நிகழ்வில் வழக்காடு மன்றம் நடைபெற்றது. இதில் வழக்கின் பொருளாக திரை இசை பாடல்களும் இலக்கியங்களே என்பது குற்றமே என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த வழக்காடு மன்றத்தில் நடுவராக பைந்தமிழ் செல்வி புதுகை சா பாரதி அவர்கள் பங்கு பெற்றார்கள். இதில் வழக்கு தொடுப்பவராக திருமதி துளசி சிவகுமார் வழக்கறிஞர் அவர்களும் அதனை மறுப்பவராக பேராசிரியர் மா மோகனாம்பாள் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தார்கள். இந்த வழக்காடு மன்றத்தில் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் வைகாசி மாதத்தினுடைய இந்த குளுமையான மாலை பொழுதிலே, பொதுவாக சித்திர வைகாசினா மாலை 7 மணி வரைக்கும் வெயில் அடிக்கும், எல்லாம் வேர்த்து கொட்டிகிட்டு இருப்போம். கோடை மழை பெய்யும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கோடை முழுவதும் மழை பெய்கிறது இந்த வருஷமாக தான் இருக்குது. ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு பருவநிலை மாற்றம் வருகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் எல்லாம் இறைவனின் வழிப்படிதான், அவன் சித்தப்படிதான் நடக்கும் என்பதனால் எல்லாம் வல்ல இறைவன் எப்போதும் நம்ம எல்லாம் காத்தருள்வான் என்கின்ற அடிப்படையான நம்பிக்கையோடும் வேண்டுதலோடும் இந்த தருமபுரி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட ஐயா உதயகுமார் அவர்கள், தலைவர் அவர்கள், ஐயா பொருளாளர் சச்சிதானந்தம் அவர்கள், செயலாளர் சகோதரர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் வருகை தந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சுவைஞர்கள் அனைவருக்கும், தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் வாக்கர்ஸ் கிளப்பினுடைய தலைவர், 80 வயதை தாண்டி. அதை கேட்ட உடனே நானும் துளசியும் பேசிக்கிட்டோம். வாக்கர்ஸ் கிளப்புன்றாங்க, நம்மெல்லாம் வாக்கிங்காவது போகிறோமா என்றைக்காவது அப்படின்னு. வாக்கிங்னா என்ன, ஜமயக்கட்டுக்கும் கூடத்துக்கும் நடக்கிறதையே நம்ம வாக்கிங்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே. நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு தான் வாக்கிங் அன்னைக்கு கீழே வைங்கண்ணே, கீழே வைங்க, விஸ்லிங் வரும், அந்த மைக்கு பக்கத்துலேயே வைங்க, மைக்கு தூக்கி இந்த பக்கம் வச்சுருங்க. அது அப்படியே சும்மா லைட்டாக ஒரு காற்று வந்தால் போதும், அப்படி கொஞ்சம் அதோட ஹெட்டை மட்டும் மேலே ஏற்றிருங்க. மீண்டும் சொல்கிறேன், வாக்கர்ஸ் கிளப்பினுடைய தலைவராக இருந்து இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி துவக்கி வைத்திருக்காங்க ஐயா. அவங்க எவ்வளோ உற்சாகமாக, அவங்களுடைய அந்த மனம், அந்த முகத்தை பார்க்குற போதே எனக்கு தெரிஞ்சது, பிள்ளைங்களாம் நல்லா செய்யுங்க அப்படிங்கிற அந்த வாழ்த்துதலோடு அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 80 ஆண்டுகள் கடந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் 90வது பிறந்த நாள், 100வது பூர்ணாபிஷேகம் எல்லாம் நாம் எல்லாரும் பார்க்கணும்னு அன்போடு அவங்களுக்கு வாழ்த்தும் சொல்லி இறைவனை பிரார்த்தித்து கொள்கின்றேன். ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே, மழை பெய்யும் இந்த மாலை வேளையிலே தமிழை கேட்க, தமிழ்ச்சங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு தர இத்தனை அன்பர்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியையும் உந்துதலையும் எங்களுக்கு தருகிறது. அத்துணை சுவைஞர்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களுடைய உற்சாகத்தின் மூலமாகத்தான் எங்கள் பேச்சே வரும். சவுந்தரபாண்டியன் சார் சொன்னாங்க, வந்ததுலேருந்து அவங்களுக்கு வாழ்த்து, இவங்களுக்கு வாழ்த்து, வரிசையாக தலைமை தாங்கிறவர்லேருந்து பேச்சாளர்கள் நடுவரில் ஆரம்பித்து எல்லாருக்கும் போட்டுட்டு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வேலை, யூடியூபர்ஸ் வீடியோ எடுக்கிற அவங்களையும் பாராட்டிட்டு, அப்படின்னா சரியாக கவரேஜ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதை விட முக்கியம், மைக் செட்டுக்காரத்தை அவர் சகோதரருக்கும் துண்டு போட வச்சு பாராட்ட வச்சாரு பாருங்களேன், அங்கே நிற்கிறாரு. அதில் தான் ஒரு சௌகரியம் என்னென்னா, பேச்சாளரே அமைப்பாளராக இருக்கிற இடத்துக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படி கூட்டத்தை சரி பண்ணி எங்கள் கையில் அப்படி லட்டு மாதிரி அம்மா இந்தம்மா சாப்பிடுமா அப்படின்னு கொடுத்துட்ற மாதிரி இல்லை, ஒரு சாமர்த்தியம் மட்டுமல்ல, தமிழுக்கு தன்னால் முடிந்த தொண்டை நாள்தோறும் செய்ய வேண்டும் என்கின்ற உந்துசோலோடு செயல்படுகின்ற சகோதரர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் ஒரு நல்ல ஆசிரியர், சிறந்த பேச்சாளர். எங்களை போன்ற சக பேச்சாளர்களுக்கு, தோழிகளுக்கு, சகோதரிகளுக்கெல்லாம் ஒரு அன்பான சகோதரர். அவர் சொன்னார், இதில் பாரதி அம்மா என்ன வைகாசி தள்ளுபடியில் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு பேச வந்திருக்காங்கன்னு. அதை அடுத்தது டேக்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன், ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன். நான் வேறு வேலை பார்க்கல. நான் ஒரு பேங்க்கோ அல்லது ஒரு கல்லூரியிலையோ வேறு துறையிலையோ, நான் படித்தது MCA, ஒரு IT கம்பெனிலெல்லாம் எந்த வேலைக்குமே போகலை. நான் படித்த தமிழும் நம்பும் ஆண்டவனும் முருகனும் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நான் மேடை ஏறியிருக்கிறேன். அந்த தமிழும் தமிழ்க்கடவுள் முருகனும்
தமிழ் பேசியே என்னை ஐடி டாக்ஸ் பேயராக ஆக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எனக்கு கிடைச்ச பெரிய பெருமை. ஒழுங்காலத்தில் இதெல்லாம் வேணுங்க. பல இடங்களில் படிப்பு ஏடிஎம் மிஷின் மாதிரி போய்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். தவறாகவும் நான் சொல்லலை. மனிதர்கள் வாழ்க்கையை விட பிழைப்பை அதிகமாக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய அருள் எங்களுக்கெல்லாம் மனதிற்கு பிடிக்கக்கூடிய பேச்சே ஒரு தொழிலாக அமைந்திருப்பது என்பது இறைவனுடைய அருளும் பெரியவர்களுடைய ஆசையும் தான். அந்த வகையில் 2 சகோதரிகள் சார்பாகவும் நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய இந்த சிறப்பு வழக்காடு மன்றம் தருமபுரி தமிழ்ச்சங்கம் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிறது. அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம் என்கின்ற உந்துதலோடு நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் உலகத்தினுடைய தனித்துவமான மொழிமா. நீங்கள் எப்படி அதை ஆராதித்தாலும் எப்படி அனுபவித்தாலும் அதனுடைய தரிசனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கும். உலகத்தின் உயர் தனி செம்மொழி தமிழ். தமிழ் என்று சொன்னாலே அமிழ்து என்ற அந்த வார்த்தையும் அதுக்குள்ளே சேர்ந்தே வரும். தனித்தது உயர்ந்தது இது இரண்டும் சேர்ந்தது தான் தமிழ். தமிழ் என்றால் தனித்துவமானது, உயர்ந்தது, அமிழ்தம் போன்றது. அமிழ்தம்னா நாம் புராணத்தில் படிச்சிருக்கிறோம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க, அதுலேருந்து அமிர்தம் வந்தது. பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தது தேவர்களுக்கு கொடுத்தார், அதெல்லாம். ஆனால் இந்த தமிழ் அந்த அமிர்தத்தை போன்றது. தேவர்களும் அசுரர்களுமாவது பார்க்கடலில் போய் மலையை வச்சு வாசுகி பாம்பை நானாக்கி அப்படியெல்லாம் பண்ணாங்களா? நமக்கு அதெல்லாம் வேணாங்க. நமக்கு பெரியவர்கள் ஆக்கி தந்திருக்கக்கூடிய இந்த உயர்தனி செம்மொழியாகிய தமிழை ஆழ்ந்து படித்தால், ரசித்து படித்தால், கருத்தூன்றி படித்தால் இந்த தமிழ் அமிழ்தமாகி நம்மை எப்போதும் தேவர்கள் போலே உலகத்திலே உயர்வாக வைக்கும். அதனால தான் இந்த நாட்டிலே தமிழ் படித்தவர்கள் எப்போதும் சிறந்திருக்க வேண்டும் என்று, தமிழ் படித்தவர்கள் வாழ்ந்தால் போதும், அதற்கு ஈடு இணையாக எதுவும் இல்லை என்று சொல்லி மன்னர்களுக்கு கூட அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட இடத்தில்தான் மரியாதை. ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை உணர்ந்ததனால்தான் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த இந்த மண்ணில் தமிழ்ச்சங்கம் நடத்துவது ரொம்ப பொருத்தமானது. தமிழ் படித்தவர்களிலே ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாது. தமிழ் படித்தவர்கள் மட்டுமல்ல, அறிவாளிகள் எதுவிலேயும் அறிவுத்தனத்தில் ஆண் பெண் பால் இன பேதமோ ஜாதி மத பேதமோ கிடையாது. இன்னும் கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அழகான பொண்ணுங்களுக்குள்ள ஜாதியை பார்க்க வேணாம் அப்படியும் சொல்லுவாங்க. பெரியவங்க உண்டு. ரொம்ப அழகா அப்சரசாட்ட ஒருத்தி இருக்கான்னு வைங்களேன், அவள் எந்த வீட்டு பொண்ணுலாம் பார்க்க அதை தூக்கிட்டு வந்துரு, இப்படி ஒரு இது உண்டு. நீங்கள் அப்படி இருந்ததுனால தான் பாரதத்தில் அங்கே செம்படவ வீட்டு பெண் ஹஸ்தினாபுரத்தினுடைய ராணியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது தனி, அது ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் அந்த அழகு எதை வைத்து அந்த அழகு என்று சொன்னால் உடல் அழகை வைத்து அல்ல, அவளுக்குள் இருக்கக்கூடிய ஞானம் வெளியிலே அழகாக ஒளிப்படும். அப்படித்தான் அந்த அறிவுக்கும் தமிழ் படித்தவர்களிலே பேதம் கிடையாது. அதனால் தமிழ் படித்தவர், அதனால தான் 1330 நம்ம தமிழில் இருக்கக்கூடிய இந்த நூல்கள் எத்தனை பொக்கிஷமானவை. அதில் திருக்குறள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான நூல். அதை படித்தால் போதும் நாம் புலவராக விற்றிருக்கலாம். 3 வருஷம் பிலிட்டு, 2 வருஷம் எம்ஏ, அப்புறமா எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1330 அருங்குறளையும் படித்தவன் நாட்டில் தமிழ் புலவராய் இருக்கலாம். 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலுளவோ மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம். இப்போ என்ன பெரிய திருக்குறளை நேசித்து படித்தால் உலகத்தின் அத்தனை விதமான தத்துவங்களும் நமக்கு புரிய வரும். அத்தனை விதமான தத்துவங்களும் புரிய வரும். ஏங்க இன்னைக்கு பொருளாதாரம் படிக்கிறோம்லங்க, எவ்வளோ பேர் பொருளாதாரம் படிக்கிறாங்க? இங்கே படிக்கிறாங்க, அங்கே படிக்கிறாங்க, லண்டனில் போய் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க, அமெரிக்காவில் பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்கல்ல. நீங்கள் எல்லா பொருளாதார நிபுணர்கள் படித்த அந்த தீசிஸு, ஆராய்ச்சி புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்கள் வச்சிங்கன்னாலும் 1.25 வரியில் வர்ற ஒரே ஒரு குறளுக்குள்ளே தான் எல்லாம் அடங்கும். என்ன தெரியுமா? பொருளாதாரம் சிறந்து விளங்கணும்னா ஒரே ஒரு ரூல் தான். என்ன ரூல் தெரியுமா? உங்கள் வருமானம் 1000, 10,000, 10 லட்சமா, 1 லட்சமா, 1 கோடியா, அதை பற்றி கவலை இல்லை.
வருமானம் எத்தனையாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, செலவு அதற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. முடிஞ்சு போச்சா? 7 வார்த்தையில் எக்கனாமிக்ஸை முடிச்சு விட்டார். எவ்வளோ பெரிய கில்லாடி திருவள்ளுவர்! மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஆண்டவன் நம்மளை தேடி வரணும். நாம் இங்கேருந்து சபரிமலைக்கு நடந்து போக முடியல, திருப்பதி ஏழுமலையான போய் டிக்கெட் வாங்கி பார்க்க முடியல, க்யூவில் நிற்க கஷ்டமாக இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் போய் பிரகாரம் சுற்றி வர முடியல, திருச்செந்தூருக்கு பயணம் பண்ணி போக முடியல, தொலைவாக இருக்குது, காசிக்கு போகலாம், கங்கையில் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிரமமாக இருக்குது. எங்கேயுமே போக வேணாங்க, வீட்டிலே இருக்கலாம். அந்த காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் திருச்செந்தூர் முருகனும் திருப்பதியானோ அண்ணாமலையாரோ நம்மளை தேடி வர வைக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்ன வழி தெரியுமா? அருணகிரிநாத பெருமான் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க தேவையில்லைன்னாரு. அதை இன்னும் கூட மாற்றி சொன்னார் பாருங்க வள்ளுவ பெருந்தகை, மனத்துக்கண் மாசில நாகுதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. நீ மனசளவில் சுத்தமாக இருக்கியா? யாருக்கும் துரோகம் நினைக்காம, இந்த ஆள் இப்படி இருக்கானே, இவன் இப்படி சரியா இருக்கானே, அவன் பெருசாக வளர்ந்துட்டானே, அவன் இப்படி போயிடணுமேன்னு நினைக்காமல் எல்லோருக்கும் அன்பையும் எல்லோரிடமும் பாசத்தையும் காட்டும் ஒருவன் ஆலயத்திற்கு போக வேண்டிய தேவையில்லை. ஆலயத்தில் உள்ள ஆண்டவன் அவன் மனதில் குடியிருந்து எல்லோருக்கும் தரிசனம் தருவான். ஆக தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் என்றால், தமிழ் படித்தால் எல்லாம் கிடைக்கும். தமிழ் படித்தால் எல்லாம் கிடைக்கும்னா என்னம்மா எல்லாம் கிடைக்கும்? ஆமாம், எல்லாம் கிடைக்கும். என்ன எல்லாம் கிடைக்கும்? நமக்கு உலகத்தில் வாழறதுக்கான வசதியும் கிடைக்கும், பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். அந்த அறிவை தாண்டி வெளிவரக்கூடிய ஞானம் அதுவும் கிடைக்கும். மற்றதெல்லாம் பொருள் பற்றி போகக்கூடியவை. இந்த பொருட்களை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதிலேருந்து வெளிவரக்கூடிய பக்குவத்தையும் தமிழ் தரும். அப்பேற்பட்ட தமிழை சங்கம் வைத்து கொண்டாடக்கூடிய நம்முடைய பெருமக்கள் தானே. இந்த தமிழினுடைய பெருமையை அழகாக ஒரு திரைப்பாடல் கொடுக்கும். எப்படின்னா, தேனூரும் தேவாரம் திருப்பாட்டின். அதை இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நம்ம நிகழ்ச்சியில் சிந்திக்க வந்திருக்கிறோம். தமிழ்ச்சங்கத்தில் நிறைய தலைப்புகளில் நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுலேயும் அவர் மீண்டும் மீண்டும் சொன்னார், வருஷத்துக்கு 2 நிகழ்ச்சி தான் நடத்த முடியுது, 2 நிகழ்ச்சி தான் நடத்த முடியுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் 2 நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் தாராளமாக கொடை கொடுக்கணுங்கிறது தான் அவருடைய அந்த அடிப்படையான வேண்டுகோள். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், சவுந்தரபாண்டியன் சார் மாதிரி 2 பேர் இருந்தால் வேண்டாம், 2 வேண்டாம், இவர் ஒருவரே போதும். இவரை மாதிரி ஒருத்தர் இருந்தால் வருஷத்துக்கு 2 நிகழ்ச்சி இல்லை, மாதத்துக்கு 2 நிகழ்ச்சி கூட தமிழ்ச்சங்கம் நடத்திடும். ஏன்னா அவ்வளவு சாமர்த்தியமான ஆள். தமிழை வளர்த்தவர்கள் எப்பொழுதுமே தாழ்ந்தது கிடையாதுங்க. தமிழை படித்தவர்களும் சரி, தமிழுக்கு உதவி செய்தவர்களும், தமிழ் வளர்வதற்கு உதவியாக இருந்தவர்களும் ஒரு நாளும் தாழ்வதே கிடையாது. தமிழுக்கு செய்யும் தொண்டு முருகப்பெருமானுக்கும் ஈஸ்வர பெருமானுக்கும் செய்யக்கூடிய தொண்டுக்கு சமம். அவர்கள் இருவரும் தமிழுக்கு கட்டுப்பட்டவர்கள், 2 பேருமே. நம்முடைய தமிழ்க்கடவுள் முருகனும் சரி, அவனை பெற்ற அப்பன் சிவபெருமானும் சரி, தாய் பார்வதி தேவியும் சரி, எல்லா தெய்வங்களுமே தமிழுக்கு கட்டுப்பட்டவை. மகாவிஷ்ணு என்ன வடநாட்டிலேருந்து வந்தவரா? அவரும் நம்ம ஊர் தெய்வம் தான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நீங்கள் ஆழ்வார்களுடைய தமிழ் இருக்கே, அடாடாடாடா என்ன அழகு தெரியுமா? சைவ பாடிய திருமுறை பாடிய நாயன்மார்களின் தமிழ் ஒரு கம்பீரம் என்றால், ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுர தமிழ் இருக்கிறதே, அது நம்மை எல்லாம் குழைய செய்யக்கூடிய தமிழ், மனதை அப்படியே இழக செய்யக்கூடிய தமிழ். பெருமாளை பற்றி பாடுறதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க, ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. பெருமாள் எப்படி இருக்கார்? பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரியேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எப்படி இருக்கான அரங்கமா நகரத்தில் அந்த ரங்கநாத சுவாமி பெரிய பச்சை மலை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸு, இங்கேருந்து அது வரைக்கும் அப்படி பறந்து விரிஞ்சு நீளமாக இருக்குல்லங்க, அது மாதிரி படுத்திருக்கிறாராம் பெருமாள்.
அந்த மலையை பார்த்தா நமக்கு ஒரு பிரமிப்பும் பயமும் வரணும்ல, வராது. இந்த மலை யாரு? ரங்கநாத பெருமான் என்கின்ற பச்சை திருமேனி இருக்கக்கூடிய மலையை பார்த்தால் போன கண்ணு நம்மளுக்கு அந்த பக்கத்துலேருந்து திரும்பி வராது. அப்படியே கண்ணை பிடிச்சிக்குவான் அவன். அப்படிப்பட்டவன். அவன் திருமேனி அழகு எப்படின்னு திரைப்பாடல்ல சொன்னாங்க பாருங்க. பச்சை நீரம் அவன் திருமேனி பவள நீர். பாசுரங்களும் திருமுறைகளும் திருமூலருடைய திருமந்திரங்களும் எல்லாம் நம்முடைய தமிழுக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய சொத்துங்க. அந்த சொத்தை, அந்த தமிழினுடைய அந்த இலக்கியங்களை திரைப்பாடல்கள் எப்படி எடுத்தாண்டிருக்கிறது. எல்லா விதமான சிந்தனைக்கும் தமிழில் இடம் உண்டு. இவங்க சிந்தனை தான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்தது, அது இல்லை. கடவுள் நம்பிக்கைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அதை எதிர்த்து கேள்வி கேட்பவனுக்கும் இங்கே முக்கியத்துவம் இருந்திருக்கிறது, காலம் காலமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டால்தான் உண்மை வெளியிலே வரும். கேள்வி கேட்கிறான்றதுக்காக அவன் நமக்கு எதிரி கிடையாது. அந்த கருத்துக்கு வேணா நாம எதிர்பக்கத்தில் நிற்கிறோமே தவிர கேள்விக்கு மட்டும்தான் நாம் எதிரியே தவிர கேள்வி கேட்பவன் நமக்கு எதிரி கிடையாது. யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர்னு ஒரு பெருமாள் ஒருத்தர் இருந்தார். அவரு வள்ளல் சுவாமிகள் மேல கேஸ் போட்டார். அவருடைய திருவருட்பால்லாம் திருவருட்பால்ல அருட்பா கிடையாது, அதெல்லாம் மருட்பான்னு சொல்லி. எவ்வளோ பெரிய வார்த்தை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. நீதிபதி உக்காந்துருக்காரு, எல்லாரும் உக்காந்துருக்காங்க. அப்போ பெயர் சொல்லி அழைக்கிற பொழுது வடலூர் ராமலிங்க சுவாமிகள் உள்ளே வர்றாரு, நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளே வர்றாரு. விளவிளேர்னு அப்படியே கம்பன் சொல்லுவான் இல்லையா தாரையை பற்றி, பார்குலாம் முழுவெண் தங்கள் பகல் வந்த படிவம் போல. நிலா இருக்கேன், பௌர்ணமி நிலா மத்தியானத்தில் வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? விளவிளேர்னு இருக்காளாம் தாரை, அப்படி வெள்ளை ஆடை போட்டு. அது மாதிரி தாரையோட ஒப்பிடுறேன்னு சொல்லலை, கம்பர் வரி எனக்கு ஞாபகத்துக்கு வந்ததுனால சொல்கிறேன். அப்படி வெள்ளவெளேர்னு பளிச்சுன்னு வெள்ளை ஆடை. அவங்களுக்கு சிரசில் ஞானம் அந்த அதிர்வலைகள் இருக்கிறதுனால வள்ளல் சுவாமிகள் எப்போவுமே சிரசை மூடி தான் அவருடைய ஆடை போட்டிருப்பாங்க. அவருடைய கபாலம் வெளியிலே தெரியாது. அவருடைய யோக சக்தி அப்படிப்பட்டது. அதையும் சேர்த்து அப்படி இழுத்து மூடின மாதிரி வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு இந்த நீதிமன்றத்துக்குள்ள உள்ள வராரு. நீதிபதி உள்பட, அவரை எதிர்த்து வழக்கு போட்ட ஆறுமுக நாவலர் உட்பட அத்தனை பேர் எந்திரிச்சு நின்னாங்க தானா. மற்றவன் நம்மள மாதிரி யாராவது ஒரு ஆள் வம்புளுக்கவே அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, ஐயா ஆறுமுக நாவலரை கூட யோ கேஸ் போட்டியில் அவரை எதிர்த்து அவர் உள்ளே வரும்போது நீயும் தன்னை போல் எந்திரிக்கிற, என்னையா இது நடக்குது அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், வழக்கு போட்டது அவருடைய பாடல்களை எதிர்த்துத்தானே தவிர உலகத்தில் மனிதன் என்கின்ற ஒருவன் இருந்தால் அவனுக்கு உதாரணமாக இருப்பவர் அவர். அவருக்குள்ளே நடமாடக்கூடிய இறையை நான் வணங்குகிறேன் எந்திரிச்சு நின்னேன்னார். இந்த வித்தியாசம் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குதுங்க. வருத்தத்தோடு சொல்கிறேன் நான், இந்த வித்தியாசம் இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்போது தமிழ் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்தது. சினிமா பாட்டுக்கும் இடம் கொடுக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. திரைப்பாடல்களும் பாடலாம். திரை இசை பாடல்களில் எத்தனை இன்னைக்கும் சொன்னால் பாமரர்களுடைய பல்கலைக்கழகம் என்றால் அது திரைப்பட பாடல் தான். புரியாத ஒரு பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்கிறதுனா அது திரைப்பட பாடல் தான். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி வந்த ஒரு பாடலை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன். கையில் பணம் இருக்கணுங்க, கையில் பணம் வேணும் இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கு. ஆனால் அந்த பணம் ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா அது நம்மளை ஓட்டும். இப்போ நம்ம வெளியில் தெருவில் போய் வர்றதுக்கு ஒரு ஸ்கூட்ரு வாங்குகிறோம். நமக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அந்த ஸ்கூட்டரை எடுத்து நம்ம ஓட்டணும். அதை ஸ்கூட்ரு நம்மளை ஓட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா நடக்குமா அது? ஆனால் நடக்குது. இப்போது ஒன்று சொல்கிறேன் கேட்குங்க, எதுன்னு. இந்த மொபைல் ஃபோன் ஒன்று வச்சுருக்கோம்மா கையில். நாம் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பேசுகிறதுக்கு தானே அதை வாங்கினோம் நம்ம. ஆனால் இப்போது நாம் எப்போ யார்கிட்ட பேசணும்னா அதுதான் நம்மளுக்கு முடிவு பண்ணி சொல்லுது. நடக்குது இல்லை? அப்போ நம்ம எப்படி போகிறோன்னு யோசிச்சுக்கணும்ல. இப்போது கையில் பணம் இருக்கணும், ஆனால் அந்த பணம் வாழறதுக்கு தேவையான அந்த பணம் கொஞ்சம் தான் கொஞ்சம் அளவோடு இருக்கணும். ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? கவிஞர் சொன்னார் பாருங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்ணின் மீது உடைய நின்றளிக்கும் நடனம் புரிவோம், அதை நினைக்கும் பொழுது மனம் நினைக்கும் விதத்தில் சுகம் அளிக்கும் கலைகள் அறிவோம். ஓ ரசிக்கும் சீமானே,
50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு இப்போவும் நமக்கு கேட்டால் 70 வருஷம் ஓடிப்போச்சு, மேலேயே இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. சினிமாவில் எல்லாம் உண்டு, எல்லாம் திரைப்படங்களினுடைய அந்த பாடல்கள் எல்லாம் முந்தி பாடிய தமிழ் புலவர்களுடைய பாடல்களின் தாக்கத்தினுடைய நீட்சி தான் அவை எல்லாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னா, திரைப்பாடல்கள் அந்த இலக்கிய தரத்தோடு இருக்கா இல்லையா? இலக்கியத்தினுடைய நீட்சின்னு சொல்றது வேற, இலக்கிய தரமாகவே இருக்கிறது வேற, இலக்கியம்னே சொல்றது வேற. சரிதானே? இலக்கியத்தினுடைய வழித்தோன்றல் பேரன்தான், என்ன இருந்தாலும் தாத்தாவாக முடியுமா, அப்பாவாக முடியுமா? இப்போ இந்த சினிமா பாடல்கள் எல்லாம் என்ன அந்த நிலையில் இருக்குங்கிறத பற்றி பேசுவதற்கு 2 சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். திரைப்பாடல்களும் இலக்கியங்கள் தான் என்பது குற்றம், இலக்கியங்களே என்பது குற்றம். இலக்கியம் என்பதற்கான வரையறையை மட்டும் சொல்லி இவங்களை நான் பேச கூப்பிட்றேன். இலக்கு என்ற ஒன்றை நமக்கு காட்டுவது தான் இலக்கியம். ஒரு இலக்கு, நீங்கள் இலக்கியம்னு எதை சொல்லுவீங்க? அது ஒரு காப்பியமாக, காவியமாக, பெருங்காப்பியமாக இருக்கலாம், குறுங்காப்பியமாக இருக்கலாம், மரபு கவிதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், வெண்பாவாக இருக்கலாம், விருத்தமாக இருக்கலாம். எந்த வடிவத்தினுடைய பாடல் வகையாக இருந்தாலும், எந்த வடிவத்தினுடைய உரைநடை வடிவமாக இருந்தாலும், அந்த கருத்து நமக்கு ஒரு நல்ல செய்தியை, ஒரு இலக்கை சுட்டி காட்ட வேண்டும். வீணே மனிதர்களுடைய நேரத்தையும் சிந்தையையும் சிதைக்கக்கூடியதாக இருந்தால் அது இலக்கியம் அன்று. இதுதான் வரையறை. இதை எளிமையாக சொல்லணும்னா, புலமை பித்தன் ஐயா ஒரு பாட்டில் சொல்லுவார், நாம் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். எம்ஜிஆர் பாட்டு கொடுத்தாரா? அப்போ அதில் வர்ற வரி என்னென்னா, நாம் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும், அது பேச்சு வடிவமாக இருந்தாலும், இசை வடிவமாக இருந்தாலும், நாடக வடிவமாக இருந்தாலும், எந்த வடிவத்திலும் ஒரு தோல்பாவை கூத்து நடத்தினாலும் அதுக்குள்ள ஒரு கதையை வைத்து சொல்லுவது தான் நம்முடைய மரபு. தோல்பாவை கூத்து, தெருக்கூத்து, எவ்வளோ பேர் ஒரு அற்புதமான வடிவம் தெரியுமா? அதுவும் இந்த நாடக கலைஞர்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. நாடக கலைஞர்கள் மேலே ரொம்ப ரொம்ப மரியாதை உண்டு. என்ன மரியாதைனா, நம்ம நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு பாமர மக்களிடையே அந்த வேள்வித்தீயை அதிகமாக உருவாக்கி தந்ததனுடைய பங்கு நாடக கலைஞர்களுக்கு சரிசமமாக உண்டு. வெள்ளைக்காரன் அங்கேருந்து வந்தான் சார் நம்ம ஊருக்கு. இங்கே ஒரு முதலாளி நிலம் வச்சுருப்பார், அதில் ஒரு நம்ம ஊர் தொழிலாளி ஒரு அண்ணன் கூலி வேலை பார்ப்பார். முதலாளி முடிவு பண்ணி வெள்ளரிக்காய் போட்டிருப்பார், அதை வெள்ளரிக்காய் போடுன்னு சொல்லுவார். தொழிலாளி பாடுபட்டு நிலத்தை திருத்தி வெள்ளரி விதை போட்டு அதை வளர்த்து அதை கொண்டு வந்து சந்தையில் விற்கிறதுக்குன்னு வெள்ளாமை பண்ணி எடுத்துகிட்டு வருவார். ஊடால ஒருத்தன் அங்கேருந்து வந்து இதை காசுக்கு 2 வெள்ளரிக்காய் விற்றுட்டு போ அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கு அந்த காலத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, ஊரான் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டான் வெள்ளைக்காரன். நீ யாரா காகிதம் போடுறதுக்கு? சொந்த நிலம் அவனோடது, உழைப்பு இவனோடது. இவன் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவான்ல. இந்த பிரித்தாள்ற சூழ்ச்சியை தான் ஆங்கிலேயன் பண்ணான் இங்கே வந்து. இதை நம்ம நேரடியாக சொல்ல முடியாது, வாய் மேலேயே அடித்தாங்க. அதுக்கு பேர் அந்த காலத்தில் வாய்ப்பூட்டு சட்டம்னு பேருங்க. சரிங்களா? அந்த வெள்ளைக்காரனுடைய சூட்சுமத்தை மேடைகளில் அப்படி போட்டு உடைச்சது நம்முடைய நாடக கலைஞர்கள். இந்த நாடகத்தை வந்து நேரடியாக அதிகமாக நான் பார்த்தது கிடையாது. எங்கள் புதுக்கோட்டையில் நாடக கலைஞர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் திரைப்படத்தில் நான் அதனுடைய வடிவத்தை பார்த்து வியந்திருக்கிறேன். தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு படம். இந்த தில்லானா மோகனாம்பாள் 3.5 மணி நேர படம், கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய கதை. அதில் சிவாஜி கணேசனும் பத்மினி அம்மாவும் போட்டி போட்டுக்கிட்டு நடிச்சிருப்பாங்க. இடையில நம்ம வைத்தி மாமா நாகேஷ் வேற, இதில் பாலையா வேற. இத்தனை கூத்துக்கு நடுவில், இவ்வளவு பெரிய லெஜெண்டுக்கு நடுவில் ஒரு அம்மா வரும் அங்கேருந்து, சக்கு 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 சக்குன்னு ஒரு மேக்கப் பண்ணிக்கிட்டு. ஆச்சி மனோரமா, சில்லு சில்லு ரமாமணி, சில்லு சில்லு ரமாமணி. அதான் பாலையா வாசம் முடிப்பார். சே அண்ணே என்னண்ணே அப்படின்னா, இன்னும் இன்னைக்கு அம்மா மேலே வாசம் தூக்கலாக இருக்குது அப்படின்னு, சிங்கப்பூர் சென்ட்டு அப்படிங்கும். அந்த மாதிரி
அந்த ஆச்சி மனோரமா, ஐயோ பிசாசுங்க அந்த அம்மா நடிப்பு. 3.5 மணி நேரம் படத்தில் ஒரு 3 நிமிஷம் பாட்டில் வரும் பாருங்க, கலக்கிப்பிடும் அந்த அம்மா. கள்ளப்பார்க்கு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து அந்த பாட்டை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பாட்டு, பாண்டியன் நான் இருக்க ஏண்டி உனக்கு நேரம், பாண்டியன் நான் இருக்க ஏண்டி உனக்கு நேரம், பயணம் வைக்கிறேன் பாரு, வீராங்கு பாடுவேன், நேக்கா ஓட்ட ஓடுவேன், நேத்திலாம் டங்கடி தழுக்கு காரிங்க. சார் இன்னும் 100-200 வருஷம் ஆனாலும் இந்த பாட்டுக்கெல்லாம் அழிவே கிடையாது சார். இப்போ இலக்கியங்கள் என்ன அளவுக்கு நமக்கு தாக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகிறதோ அதற்கு சமமாக திரைப்பாடல்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற்றிருக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே கேள்வி என்ன என்றால், திரைப்பாடல்களை இலக்கியம் என்று சொல்லுவது சரியா என்ற ஒரு வழக்கை ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் வழக்கு பதிவதற்காக வந்திருக்கக்கூடிய, தொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி, ஒசூரிலே வசிக்கக்கூடியவர்கள், பன்னெடும் காலமாகனா ஒரு அவங்க கல்லூரியில் மாணவியாக படிச்சுக்கிட்டு இருந்ததுலேருந்தே நான் அவங்க எல்லாரும் நிறைய நிகழ்ச்சிகள் தமிழகம் எங்கும் பயணம் பண்ணியிருக்கிறோம். வழக்கறிஞராக தன்னை உருமாற்றி கொண்டு உருவேற்றி கொண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தன்னைத்தானே செதுக்கி கொள்ளும் பெண்மணிகள்னு, அதில் என்னுடைய அன்பு தங்கை துளசி சிவகுமார் அவர்களும் ஒருவர். குடும்பத்தினுடைய பின்னணி எல்லாம் ரொம்ப சிரமத்திற்கு நடுவில் நிகழ்ச்சிகளுக்கு போய் அந்த சொற்ப வருமானத்தை சேர்த்து வைத்து கல்விதான் உலகத்தில் மரியாதையை பெற்றுத்தரும் என்கின்ற நம்பிக்கையோடு படித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி துளசி சிவகுமார் அவர்கள் வழக்கு தொடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நல்லா பேசுவாங்க, நறுக்கு தரிச்ச மாதிரி பேசுவாங்க. அவர்களை எதிர்த்து இல்லை திரைப்பாடல்களும் இலக்கியம்தான் என்று பேசுவதற்கு ஒரு வழக்கறிஞர் வழக்கு வச்சா அதை மறுக்கிறதுக்கு கொஞ்சம் படித்த ஒரு பேராசிரியை வந்திருக்கணும்ல. அவர்களும் ஒன்றும் கூட சளைத்தவர்களே கிடையாது. இளம் வயதிலேயே திருமணம் ஆகிவிட்டால் வாழ்க்கை வீட்டிற்குள்ளேயே சமையற்கட்டிற்குள்ளேயே பூட்டப்பட்டு விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெண்களுக்கு மத்தியிலே மிக இளம் வயதிலேயே சொன்னால் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே அவங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணத்திற்கு பிறகு 3 குழந்தைகளுக்கு பிறகு 12ஆம் வகுப்பு படித்து பிலிட் MA PhD முடித்து அதன் பிறகு கல்லூரியிலே பேராசிரியையாக இன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியை மோகனாம்பாள் அவர்கள். அவங்க வீட்டுக்காரர் இருக்கிற திசையை நோக்கி நான் இப்போவே நான் வணங்குறேன். ஏன்னா அவங்க சொன்னாங்க, நான் எனக்கு படிக்கணும்லாம் தோணலிங்க, எங்கள் மாமா தாங்க என்னை படிக்க வச்சாரு அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதை சொல்லுவார் இல்லையா கவியரசர், வேறென நீ இருந்தா அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று மனைவியை பார்த்து மட்டும் இல்லை கணவனை பார்த்தும் சொல்லலாம். இவர்களுடைய கணவரை போல இருந்தால் இல்லை, மேடைக்கு வருகிறார்கள் என்றால் அது சாமானியமான விஷயம் கிடையாது. பெருமக்களை, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், பெரியவர்கள், ஒரு மேடைக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேச வருவது என்பது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்ததல்ல. பல நூற்றாண்டுகளாக நம் தேசத்தில் நடந்த போராட்டங்களும் தியாகங்களும் தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த மேடையை தந்திருக்கிறது. அந்த முன்னோடிகளுக்கெல்லாம் மனமாற நன்றி சொல்லி என்னுடைய முன்னுரையை நான் நிறைவு செய்கின்றேன். சரிங்களா? இப்போ எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டீங்க. அந்த பக்கம் அங்கே எங்கேயும் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு தகவல் கொடுத்துருங்க. நாங்கள்லாம் 9:30க்கு தான் வருவோம் அப்படின்னு தகவல் கொடுத்துருங்க. ஏன்னா இவங்க 2 பேர் டக்குன்னு வழக்கை பதிவு பண்ணுவாங்க, இவங்க மறுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாம் தீர்ப்புன்னு ஒன்று பார்த்துட்டு கிளம்பிடுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாட்டில் தீர்ப்பெல்லாம் யாரும் இப்போ பெருசாக மதிக்கிறதே கிடையாது. உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும், ஏம்மா வக்கீலம்மா அதானேம்மா இப்பெல்லாம் வக்கீலெல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. நீதிபதிகள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சத்தியசீலன் ஐயா இருந்தாங்க இல்லையா, பேராசிரியர், திருச்சி சத்தியசீலன் ஐயா ஒரு விஷயம் சொல்லுவார் அடிக்கடி. இந்த வழக்காடு மன்றம், இந்த மேடை, இலக்கிய மேடையில் வழக்காடக்கூடிய இலக்கிய வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, நீதிமன்றங்களில் வழக்காடக்கூடிய அந்த வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேர்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னாரு. ஏங்க ஐயா அப்படின்னோம் எல்லாரும். அவர் சொன்னார், அவங்க 2 பேருமே கத்திரிக்கோலில் இருக்கிற கத்தி மாதிரி. இப்படி 2 பேர் இப்படி இருப்பாங்க, இப்படியும் போயிட்டு வருவாங்க. பார்த்தா 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் பாதிப்பு அவங்களுக்கு ஒரு துளி கூட இருக்காது. இடையில எவன் மாட்டினாலும் வெட்டிடுவாங்க.
அதனால் அந்த வழக்கறிஞர்கள்ட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த வழக்கறிஞர்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுனால இப்போ நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நான் மாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 பாட்டை பாடினேன். என்னங்க சார், சவுந்தரபாண்டியன் சார் கூப்பிட்டாரு, என்ன அந்த அம்மாவை கூப்பிட்டதுக்கு என்னத்தை பாடிச்சு அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச 4 பாட்டை பாடி உங்கள் எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று, இந்த கைபேசியை கொஞ்சம் அமைதிப்படுத்திடுங்க. அது வேண்டாம், கொஞ்சம் நேரத்துக்கு அது அமைதியாக இருக்கட்டும். பாவம் நம்மளோட நேரத்தை இப்போ நாளைக்கு அவரே 6 மாதத்துக்கு ஒரு தான் நடத்த போகிறேன்னு வேற சொல்லிட்டாரு. இனி அடுத்தது 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்படி தானே சார்? இன்றைக்கி நம்ம நடத்துகிற நிகழ்ச்சி 6 மாதம் இல்லை, இன்னும் 6 வருஷம் ஆனாலும் நம்ம நிகழ்ச்சி நினைவில் இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். அதனால் உங்கள் எல்லாருடைய நேரத்தையும் செவியையும் சிந்தனையும் ஒரு 1.25 மணி நேரம் எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் இரவல் கொடுக்கணும்னு அன்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா சும்மா எப்போ பார்த்தாலும் அதில் எப்படியே பேசிக்கிட்டு தக்காளியா வாங்கிட்டு வர்றேன், மழை பெய்யுது, இங்கே இப்போ எவன் கடை திறந்துருப்பான், இதே ரோதனை தான். நம்ம தக்காளியை வாங்கிட்டு போய் உடனே ராத்திரி செஞ்சு சாப்பிட போகிறோமா? அது 5 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் கடந்து அழுக போகுது. அதுக்கு எதுக்கு வாங்கிட்டு போகுது? இதே வேலை தான். இல்லாட்ட நம்மக்கிட்ட யார் பாகிஸ்தான் பிரதமராக கூப்பிட்டு ஆலோசனை கேட்க போகிறாரு, ஏவுகணை விடலாமா வேணாமான்னு. நம்ம விடுற ஏவுகணையே வீட்டில் தாக்குதல் பெருசாக தான் இருக்குது. அதனால் இந்த கவலையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இவ்வளவு பெருமக்களோடு இவ்வளவு மகிழ்ச்சியோடு, எது ரொம்ப மகிழ்ச்சி என்றால் இனிது. எது இனிது தெரியுமா? நல்லோரை காண்பதும் இனிது, நல்லோர் சொல் கேட்பதும் இனிது, நல்லாரோடு இணங்கி இருத்தல் இனிதுன்னாங்க. இது மாதிரி தமிழ் அன்பர்கள், இந்த வடமொழியில் சொன்னால் சத்சங்கம், நம்ம தமிழில் சொன்னால் திருக்கூட்டம். கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9:30 மணி வரைக்கும் வீடு வேண்டாம் நமக்கெல்லாம். அது வரைக்கும் நம்ம எல்லாரும் அவர் சொன்ன வீடு வேற, நான் சொல்கிற வீடு வேற. இது மாதிரி கூடி இருந்து குளிரக்கூடிய குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு சொன்னாலே நாச்சியார், அது மாதிரி இந்த மகிழ்ச்சி தானேங்க வேணும். அதுக்கு தானே இப்படி நடத்துகிறாங்க அவங்க பெரியவங்கெல்லாம். அதனால் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவும் இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றி துணையாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு சகோதரிகளை வழக்காட அழைக்கிறேன். என்னுடைய முன்னுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாங்கம்மா துளசி, வழக்கு வச்சிருக்கிறீங்களா? இல்லை வக்காலத்து தாக்கல் பண்ணாமலேயே கிளம்பிடலான்னு யோசிக்கிறீங்களா? என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? மழை வேற வர்ற மாதிரி இருக்குன்னோம். பேசுங்க. நேரத்தினுடைய அருமை கருதி அவங்க 3 வழக்கு வைக்கிறாங்க. அந்த 3 வழக்கில் முதல் வழக்கை முன்னுரையோடு சேர்த்து முதல் வழக்கையும் அவர்கள் கொஞ்சம் வினையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலி. நமசிவாய. திருச்சிற்றம்பலம். கலைந்து போகக்கூடிய தெருக்கூட்டங்களாக இல்லாமல் தருமபுரி வாழ் மண்ணிலே தமிழை தொடர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அருமை சார்ந்த பெருமை சார்ந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பேஸாக வச்ச சவுண்டு மேக்ஸிமம் விசிலிங் வராமல் வைங்க. மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே. நன்றிம்மா. சொல்லுமா. தமிழை படித்தவர்களும் தமிழை கேட்டவர்களும் தமிழை வாசித்தவர்களுக்கும் தமிழை நேசித்தவர்களுக்கும் இளமை என்றுமே நிரந்தரம் என்பதற்கு நீங்கள் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. ரொம்பலாம் சிரிக்கக்கூடாது. அந்த படம் வரும்போது பிறக்கவே இல்லை நீங்களே, அதுக்கப்புறம் ஒரு அப்பட்டமான ஒரு பொய் ஒன்று சொன்னீங்களே. ஏமா அது பிறந்து 30 வருஷம் கழிச்சு பிறந்தீங்களா? ஏமா நிஜமாவே அதாம்மா. என் பர்த் சர்டிஃபிகேட் வேணா காட்டுறேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம். பையன் நம்மளுக்கு எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்றதுக்காக அநியாயத்துக்கு அப்படிலாம் அடிச்சு விடக்கூடாது. அடப்பாவி. இந்த உலக சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் நடுவர்களே. இந்த உண்மையெல்லாம் நல்லா விளம்புங்க. எதற்காக இதை சொல்ல வேண்டேன் என்று சொன்னால், நீங்கள் மட்டுமல்ல நான் மட்டுமல்ல, தமிழ் என்கின்ற வார்த்தையை உச்சரித்தாலே அவர்களுக்கு மோட்சம் உண்டு என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஏனென்றால் மற்ற மொழிகள் எல்லாம் தாய்மொழியாகவோ இசைமொழியாகவோ எப்பேற்பட்ட மொழிகளாக இருந்து விட்டு செல்லட்டும், ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் இறையோடு அமர்ந்து கொண்டு பேசுகின்ற மொழி. அது இறைமொழி என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எந்த மொழியிலாவது இந்த மாதிரியான இத்தனை இலக்கியங்கள் எங்கேயாவது உண்டா? அதனால தான் பாரதியார் சொன்னார், யாம் அறிந்த மொழிகளிலேன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு 16 மொழி தெரியும். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னார். தமிழ்நாட்டை பற்றியும் சொல்றார். ஏன்னா தமிழ் இருப்பதனால், தமிழ் வாழ்ந்ததனால், தமிழை வாழ்ந்து கொண்டிருப்பதனால், நாம் நேசிப்பதனால் தான்
இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாடு. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி புறக்குது மூச்சினிலே. தமிழை படிக்கின்ற பொழுது ஒரு திண்மை வரும், ஒரு சின்ன கர்வமும் சேர்ந்து வரும். தப்பில்லை, அது ஆணவமாக மாறக்கூடாது. அப்பேற்பட்ட அந்த தமிழ் மொழியிலே படைக்கப்பட்ட இலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் பிறந்த மண் இந்த மண். எப்பேற்பட்ட மொழி! குற்றியலுகரம் இலக்கணங்களுக்கெல்லாம் வரையறுத்த மொழி நம்மளுடைய மொழி. குற்றியலுகரம், குற்றிய லிகரம், ஒற்றளபடை, எத்தனை இலக்கணங்களுக்கெல்லாம் தொடை, அளவு, சீர் என்று ஒரு மொழியை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்கின்ற அளவுகளை கொடுத்தது நம்மளுடைய தமிழ் மொழி. ஆனால் அந்த மொழியை எவ்வளோ அசாதாரணமாக கொண்டு வந்து அது எப்படி தலைப்பு எப்படி மொழி, அதாவது திரைப்பட பாடல்கள், திரையிசை பாடல்களும் இலக்கியங்களே. நீங்கள் சொன்னது மாதிரி தான். முதலே தீர்ப்பை கொஞ்சம் மறைமுகமாக சொல்லிட்டீங்க. எக்கார்ந்து கொண்டும் தாத்தன் பேரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதை நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. நான் தெரியாமல் கேட்கின்றேன், ஒரு இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு நீங்கள் ஒரு வரையறை கொடுத்தீங்க. 1965 இலக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தெய்வத்திரு ஐயா சுவாமி சிதம்பரனார் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுறார். அந்த புத்தகத்தில் வரையறை சொல்கிறார். ஒரு மொழியை பார்த்த உடனே அந்த மொழியை படிக்கின்ற பொழுது எழுத்து வடிவில் இருந்தால் அது இலக்கியம். அப்போ என்ன, சுவற்றில் ஒட்டாதீர்கள், ஆண்கள் பெண்கள் இப்படி எழுதுனால் அது இலக்கியம் ஆகிடுமா? இல்லை. அதுக்கு அடுத்த வரியில் வருகிறார், இலக்கியம் என்பது படிக்க படிக்க சுவையை தூண்ட வேண்டும். இதை படித்த உடனே அடுத்த வரியை படிக்கணுன்ற தூண்டுதல் வரணும், அது இலக்கியம். சமூக அக்கறை இருக்க வேண்டும், தான் வாழ்ந்த வாழ்க்கையை அதில் பதிவு செய்திருக்க வேண்டும், இனி வருங்காலத்தை பற்றிய அக்கறை அதில் இருக்க வேண்டும். அதனால் தான் மற்ற மொழிகள் எல்லாம் உலக நாடுகளில் எல்லாம் பேசப்படுகின்றது. ஆனால் நம் தாய்மொழியாக தமிழ்தான் திருக்குறள் என்கின்ற ஒன்று உலக பொது மறையாகவே இருக்கிறது இல்லையா? அப்பேற்பட்ட இலக்கியத்தை அதை அடக்கி இருக்கிறதுனால தான் தமிழ் மொழி சிறப்பான மொழி. மதத்தை தாண்டிய பைபிள் உலகத்தில் அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அது ஒரு மதம் சார்ந்த நூல். ஆனால் மதம் சார்பு இல்லாத ஒரு நூலாக இருந்து அதுக்கு அடுத்த நிலையிலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே நூல் நம் தமிழில் உருவாகிய திருக்குறள் மட்டும்தான். அதையும் தாண்டி ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்திலேயே அதிசயமானதுமாக ஆழமானதுமாக பார்க்கப்படுகின்ற ஒரு நீர்வீழ்ச்சி நயாகரா நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியினுடைய உள்ள நீங்கள் நுழைவாயில பார்த்தீங்கன்னா யாருடைய வரிகள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது? தமிழர்களாகிய நம் கொடுத்த இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வரிகள் தானே அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. ஆக இது ஏன் சிறந்திருக்கிறது? என்னுடைய வழக்கினுடைய என்னுடைய 3 வழக்கில் நான் வைக்கக்கூடிய முதல் வழக்கு இதுதான். மொழி வளம் இருந்தால் மட்டும்தான் அது இலக்கியமாகவே கருதப்படும் இல்லையா? ஆமாம் ஆமாம். நான் இப்போ நீங்கள் பாண்டிங்களா ஒரு தில்லான் டோமரி, அந்த டோமரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. எந்த இலக்கியத்திலேருந்து எடுத்தது? ஒரு இலக்கியம் என்பது ஒன்று இலக்கியத்தை இயம்புவதாக இருக்கணும், அல்ல எடுத்து காட்டுவதாக இருக்கணும், ஒரு சாயல் இருக்கணும் இல்லையா? அதை ஒட்டி நிழலாவது இருக்கணுமா? அந்த அம்மா 5 நிமிஷம் ஆடின ஆட்டத்தில் மொத்தத்தில் நம்மளால வாரி சாப்பிட்டு போயிட்டாங்க. இதுதான் இந்த திரைப்படம் பண்ணக்கூடிய வேலை. ஐயா, திரைப்படம் என்பது ஒரு வியாபாரம். உங்களை உட்கார வச்சு உங்கள் பாக்கெட்லேருந்து உங்களுக்கு தெரியாமல் அப்படியே நைஸாக 100 ரூபாயா 10 ரூபாயா உருவிடும். அது என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் மண்ணை மூட்டி அது மேலே ஏறி உட்காந்த பிறகு பின்னாடி ஒருத்தர் சுரன்றது தெரியாமல் ஒருத்தர் கீழே இறங்குவார். பார்த்தீங்களா அந்த திரையரங்குகளில் நடக்கிற காட்சி மாதிரி டூரிங் டாக்கீஸ்ல பட்ட பகலில் நம்மளெல்லாம் உட்கார வச்சு நம்ம கண்ணை வேற மாதிரி திசை திருப்பி நம்மளை அப்படியே ரசிக்க வைக்கிற மாதிரி ரசிக்க வச்சு உள்ளே தலையை சுரிஞ்சு பார்த்தா ஒன்றும் இருக்காது அதில். அப்படிதான் பாருங்களேன், அந்த தில்லானா மோகன் நம்மள எப்பேற்பட்ட பாட்டு இருந்துச்சு. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிஞ்சுக்குவேன், நீ எந்த திசையில் இருந்தாலும் மாறணும், ஆனால் என்ன தவிர உன்னை யார் அறிய முடியும் அப்படின்னு அந்த பாடலை கேட்டாங்க. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை அல்லால் வேறு யார் அறிவார், பாவ என்பதம் தானே சொல்லுவோமே. அப்போ எது அது போலித்தனமாக இருக்கிறதோ அதுவே தன்னுடைய நிறத்தை உரித்துக்கொள்ளும். அந்த பஞ்சு முட்டாய் பார்க்க பல 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 பலன்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நல்லா அப்படியே ரோஸ் கலரில் நடுவர் மாதிரி வேண்டாம் என்னதுக்கு அந்த ரோஸ் கலரில் இருக்கும். அப்படி கொண்டு போய் தண்ணியில் போட்டிங்கன்னா புசுக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சி போயிடும். நடுவில் பேசுகிற வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன். அதான் நானே இல்லை ஒன்றும் இல்லாமல் போயிடும்னா நடுவில் ஆஹா, அந்த மொழி வளம்
எங்கேயாவது இருக்கா? ஒன்ஸ் பாப்பா மெட்ட மாமா எங்க லிட்டில் டூரிஸ்ட் பஸ், என்னடி பாப்பா சொன்னது டூப்பா வண்ணம் சிவந்தது போலே. அடுத்தது ஒரு அதே திரைப்படங்கள் தான். திருப்பி இன்னொரு படம், நான் ஜாம் பஜார் ஜக்கு, நான் சைதா பேட்ட கொக்கு, ஜாம் பஜார் ஜக்கு நான் சை. இது என்ன மாதிரி இலக்கியத்தை அப்படி ஆராய்ஞ்சு அலசி கொண்டு வந்து பாட்டில் போட்டீங்க பார்த்தீங்களா? எங்க நிக்கிறீங்க நீங்க? மொழி வளம் இருக்கா? அந்த இப்பவும் அதே மாதிரியே பாட்டு வருதாமா? அப்பயாவது ஒரு திரைப்படத்துல ஒன்னாவது கேட்குற மாதிரி இருந்து ஒண்ணு இல்லாம போனது மாதிரி இருந்தது. இப்ப வரதுல ஒண்ணுமே இல்லைங்க. ஏதாவது இருந்தா பரவாயில்ல. இப்ப பாவை தன்னுடைய திருப்பாவையில மொழியால இந்த மண்ணை ஆண்டவர்கள் உண்டு, மொழியால தன்னை ஆண்டவர்கள் உண்டு, மொழியால் இந்த மண்ணையை வென்றவர்கள் கூட உண்டு, மொழியால் இறைவனை கட்டி தன் பக்கத்துல வச்சு கணவனாக்கிய அதிசயம் எந்த உலக மொழியிலையாவது இருக்கா? தமிழ் மொழிக்கு இருந்ததுங்க. 30 திருப்பாவில அரங்கநாதரை தனக்குள்ள அடக்கிட்டாங்க ஆண்டாள். எல்லே இளங்கிலேயே இன்னமும் உறங்குதையோ சில் என்ற அழையின் கூப்பிட்டா. எத்தனை பேர் பாவல் நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடினா. ஏன்னா கல்யாணமான பொண்ணு குண்டா இருந்தா எந்த மாப்பிள்ளையும் ஒத்துக்க மாட்டான். அப்ப பாவை நோன்பு இருக்கிறவ எப்படி இருக்கணும்? நெய் உண்ணக்கூடாது, நெய் சாப்பிட்டா கொஞ்சம் கொழுக்கு முழுக்கு நாயிடுவேன். பால் சாப்பிடக்கூடாது, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்களே நீராடி. அப்ப என்ன சொன்னா, என்ன மாதிரி உனக்கு திருமணம் ஆகணுமா? இந்த திருப்பாவையை பாடி நான் இறைவனே ஆண்டுகிட்டேன் இல்லையா, நீ 30 திருப்பாவையும் 30 நாளும் நோன்பு இருந்து இதை செஞ்சுன்னா உனக்கு நல்ல கணவன் வருவாருன்னு சொன்னாங்க. நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கும் கணவர் வந்தாரு, இருக்காரு பத்திரமா. இப்ப பார்த்தா நெய் சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தேன், இப்ப அந்த மாதிரி ஆயிட்டேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக அந்த திருப்பாவையிலே அவள் சொல்கிறார், ஒவ்வொரு திருப்பாவையும் ஒவ்வொரு நாளும் ஒன்னால பாட முடியாதா? தமிழனுடைய சோம்பேறித்தனத்தை அவள் அப்பொழுதே அறிந்திருக்கிறார். இந்த பொம்பளை பிள்ளைங்க எந்திரிக்கும் போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாளுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மொத்த திருப்பாவையும் பாடமில்ல, ஒத்த திருப்பாவையை பாடி முடியும். 29வது திருப்பாவையில் சொன்னால், சிற்றம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றுமை தின்னும் குளத்திரு பிறந்து நீ குற்றே வள்ளங்களை கொல்லாமற் போகார் இச்சை பறைகொள்வான் அன்றுக்கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ் புறவிக்கும் முன் தன்னோடு என் முற்றமே யாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றினம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாயின. இந்த ஏழே அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த இலக்கியத்துக்கு ஒப்பிட்டீங்களே உனக்கு அந்த சினிமா பாட்டில் ஏலே சண்டாளி ஓம்பாசதால நானும் சுண்டலியான முல்ல இல்லை, ஒப்பிடுவதற்கு ஒரு தரம் ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? ஒரு மொழி வளம் என்பது மொழிக்குள்ள ஒரு மொழியை நீங்க சொன்ன மாதிரி வட்டார வழக்கு மொழிகளை கூட உள்ள கொண்டு வரலாங்க, தப்பு இல்லைங்க. திருநெல்வேலியில் பார்க்கல, என்னலே சாப்பிடு, என்ன நீ பார்க்குறே சாப்பிடுதுன்னு. இப்போ சென்னை பார்க்கலாம், அந்த குந்து துண்ணு, இது ஒரு வட்டார மொழி, இதை கூட ஏற்றுக்கலாங்க. சம்பந்தமே இல்லாமல் கோல்டன் ஸ்பேரோ, என் நெஞ்சில் ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. ஆமா, என்ன பாட்டியா? என்ன எழுதுற? யாருக்காக எழுதுற நீ? அதானே உன் வீட்டுல இருக்க பிள்ளை அதை பாட போது உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பொறுப்பு, சமூக பொறுப்பு உனக்கு வேணாமா? அந்த மொழி என்ன பாவம் பண்ணிச்சு உனக்கு? உன்னை பெத்தது ஒரு குத்தமா? தமிழ்நாட்டில் உன்னை பெத்து போட்டது ஒரு குத்தம் இல்லாம தாய்மொழி தமிழா கொடுத்தது ஒரு பாவன்றதுக்காக நீ கோல்டன் ஸ்பேரோ, நெஞ்சில் ஏறோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப ஸ்பேரோ. இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி போனா பேட்டர் ரேப் குடிசை குப்பை தொட்டி பக்கத்தில் கிட்டி கட்ட பாட்டில் விட்டு மாஞ்சடை. என்னடா எழுதுற? ஒரு நிமிஷம் இருப்பா, எழுதும் போது என்ன பார்த்துட்ட? பேனா கிழிக்கல அஜாரு நிஜாரு கண்ணி எப்ப முன்னியம்மா கிரி கஜா மணி எம்ஜாரு சிவாஜி ரஜினி கமல் பகல பகல செவல ஆல் ஜோஸ் ஹவுஸ்ஃபுல் பேட்டர் அப். இந்த ஷோவை வச்சு அவன் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டேன். சும்மா இருமா, பிரபுதேவா செட்டில் ஆயிட்டார் ஒரே படத்துல. அவர் செட்டில் ஆயிடாது. அதை கேட்ட நீ எங்க இருந்த? பேட்டர் அப்புன்னு எல்லாம் குத்துன்னு நடுரோட்டில் குத்திட்டு இருந்தாங்களே தவிர்த்து ஏவனாவது உருப்படியா இருந்தாங்கல்ல? அது சரி, ஒன்றும் கிடையாது. இந்த மொழி வளம் அற்று கெடுக்கக்கூடிய இந்த திரைப்பட பாடல்கள் எந்த வகையிலும் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு ஒரு துளி கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவு தகுதியை இழந்து விட்ட காரணத்தால் என்னுடைய முதல் குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றத்திலே, இந்த தமிழ் மாமன்றத்திலே வைத்திருக்கிறேன். நல்லது, மொழி வளமை இல்லை, இது முதல் குற்றச்சாட்டு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால் திரைப்பாடல்கள் இலக்கியம் ஆகாது என்ற என்னுடைய முதல் சுற்று நிறைவை
உரையை நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி நன்றி நன்றி. உட்காருங்க. நல்கத்தில் இல்லாத ஒரு வளமை நம் தமிழ் மொழியிலே இருக்கிறது. இப்படியெல்லாம் அருஞ்சொரு பொருள் அகராதியிலேயே இல்லாத அகராதி பாடலாக பாடி வச்சுருக்காங்களே, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் தமிழ் திரை இசை பாடல்களை இலக்கியம்னு சொல்ல போச்சு? நியாயமான கேள்வி. இன்னைக்கு கூட தமிழ் மொழியில் யாரும் பயன்படுத்தாத, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வீடுகளிலே எந்த காலத்திலும் உச்சரிக்காத அமங்கல வார்த்தைகளையெல்லாம் போட்டு பாடலாக எழுதுகிறார்கள். வீட்டில் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கு பொருத்தி வச்சு நல்ல வார்த்தைகள் உள்ள திதிப்பாடல்களை பாடணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஏன்? அந்த அதிர்வலைகள் தான் இல்லத்திற்கு நல்லது சேர்க்கும் என்பதனால். ஆனால் இந்த சினிமா பாடல்களை பார்த்தால் கேட்டால் நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல, அல்லது தானாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வந்துடும். அவங்க சொன்னது நியாயம் தானேங்க. எனக்கு புரியல ஒரு வார்த்தை, ஒரு பாட்டெல்லாம் என்ன, நம்மளும் ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிச்சிருக்கிறோம்னாலுமே அது என்ன பாட்டுது? ஆலுமா டோலுமா சலங்கடி காலுமா கிஜு கலிஜுன்னு கிராக்கி விட்டா ஜாலுமா ஆரம்பிக்கும் போதே ஐயா தலையில் அடிச்சுக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைக்கு வந்த சோதனையை பாருப்பா, யார் பெத்த பிள்ளையோ இதையெல்லாம் பாடுது. ஆலுமா டோலுமா ஐசாலங்கடி மாலுமா சரி, இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணவும் முடிய மாட்டேங்குது நம்மளால. எல்லாம் இப்படி என்ன வார்த்தைகள், என்ன பொருள்? மொழிக்கான வளத்தை சேர்க்காவிட்டால் கூட பரவாயில்லை, மொழிக்கான அந்த தரத்தை குறைக்கிறீர்களே, அதை எப்படி நாம் இலக்கியமாக ஏற்றுக்கொள்வது என்கின்ற நியாயமான ஒரு வாதத்தை முதல் வழக்காக வைத்திருக்கிறார்கள். இதற்கு பதில் சொல்லி பேசுவதற்காக அன்பு சகோதரி பேராசிரியை மோகனாம்பாள் அவர்கள் வருகிறார்கள். அவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கொடுத்து கூப்பிடுவோம். நல்ல மூவாத முத்தமிழே மூவேந்தர் மடி வளர்ந்த முத்தே தேனே, பாவாணர் பலருதித்து படைத்தளித்த இலக்கியத்தின் பழத்தின் சாரே, நான் வாடும் காலம் முதல் நானிலத்தின் முதற் பொருளாய் நலம் பொழிந்தாய். நீ வாழும் காலம் மட்டும் நிலைத்திருப்போம், இப்புவியில் நிமிர்ந்து நிற்போம். திருக்குறளின் ஈரடியால் திசையட்டும் அளக்கின்ற தரம் படைத்தாய். கருத்தினிய சிலம்போடு ததும்பு சுவை கம்பனையும் தந்துயர்ந்தாய். தாயே தமிழே, நீ மூப்படைந்து விட்டாயோ என்று நினைத்தேன். போன வாரம்தான் பூப்படைந்தவள் போல் புதுப்பொலியுடன் காட்சி தருகிறாய். உன்னை அழுத்தி உச்சரித்தால் வலிக்கும் என்றுதான் என் நாவில் கூட நரம்புகள் இல்லையோ. எல்லாம் வல்ல தாய் தமிழை வணங்கி ஒரு தமிழ்ச்சங்கம் 50 ஆண்டுகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்திருக்கும். இத்தனை பெரியவர்களை துணை கொண்டு இன்றைக்கு ஒரு இளம் சிங்கம் களம் இறங்கி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதற்கு பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அருளிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே சொல்லுங்கம்மா. ஒரு நல்ல தலைப்பு. ஆமாம்மா. திரை இசை பாடல்களும் இலக்கியங்கள் என்பது குற்றமே அப்படின்னு எதிரணியிலிருந்து சாதாரணமாக ஒரு பேச்சாளரை தானே நான் கூட்டின்னு வந்து வழக்கறிஞராக உட்கார வைப்பீங்க. இன்றைக்கி நிஜமாகவே சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கிற ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நான் என்னடா பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு, ஆனால் யோசனை பண்ண மாதிரி தெரியலையே, ஒரு கொயர் பேப்பரில் இருக்குங்க அவ்வளோ இருக்கு நடுவர் அவங்களே. ரொம்ப சாதாரணமாக கேஸ் ஃபைல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதானே பாடல்கள்ல ஒன்றுமே இல்லை. வக்கீலுங்கிறதுக்காக நம்ம விட்டுருவோமா? என்ன பேச்சு? அதுலேயும் வந்து திருக்குறள் இன்னைக்கு எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல. திருக்குறள் ஓலைச்சுவடியாக இருந்திருந்தால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமா? இன்னைக்கு திருக்குறள் ஓலைச்சுவடி இருந்து மாற்றம் பெற்று வந்து இன்னைக்கு 144 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா மாற்றம் தேவை நடுவர்களே. இன்னமும் நாங்கள் இலக்கியமாகவே நீங்கள் அதே சங்க இலக்கியத்திலிருந்து அதே பக்தி பாடல்கள்லேருந்து இருக்கணும் இல்லை, அந்த சாயலை ஒட்டி மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்கிற நேர்த்தியான செய்திகளை சொல்கிற அத்தனையுமே இலக்கியங்கள் தான். ஓஹோ ஐயா, உண்மை இல்லைங்க ஐயா, கைத்தண்டா தான் இப்போ நடுவர் நம்புவாங்க. மனிதனுடைய வாழ்க்கைக்கு சொல்லப்படுகிற அத்தனை அறக்கருத்துக்களுமே இலக்கியம் தான் சொன்னா, இவங்க ஒரு கேள்வியும் கேட்டுட்டு பதில் நான் சொல்லணும்னு வேகமாக எழுதினேன். வழக்கறிஞர் பதிலையும் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஏலே அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல. ஆமா. ஏலேங்கிற பாட்டு திருநெல்வேலியில இருக்கிற மக்களுக்காக ஏலேன்னு பாட்டு எழுதணும். ஆமா. சென்னையில அழகா நீங்க பாடுனீங்கல்ல. ஆமா. மனோரமா பாட்டு. சென்னை பாஷை பேசுறவங்களுக்கு அந்த பாட்டு தேவைங்க. வட்டார வழக்குக்கு தகுந்த மாதிரி கவிஞர்கள் பாட்டு எழுதுறாங்கன்னா இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வழக்கறிஞர்? அப்புறம் இந்த ஆலுமா டோலுமா எங்கிருந்துமா வந்துச்சு? அது வந்து இசை ஒரு துள்ளல் வேணும். எப்போதும் சோகமா உட்காந்துக்கிட்டே அப்படியே என்ன நீங்க திரைப்படம் எதுக்கு? பொழுதுபோக்குக்காக திரைப்படம். 1008 வேலை இயந்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஒரு 2.5 மணி நேரம் அத்தனை கவலைகளையும் மறந்து போய் உட்காரும்போது ஏதோ ஒரு பாட்டு அப்படி வருது, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா என்ன உங்களுக்கு பொறுக்கல?
ஏதானே பார்த்தேம்மா, ஒன்னே ஒன்று தானேம்மா, ஒரே ஒரு தடவை என்னம்மா? பிட் அடிச்சிருக்காங்க, நியாயம் இல்லாம ஒரே இருக்கு. ஒரு தடவை பரீட்சையில் பிட் அடிச்சிருக்காங்க, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு ஸ்குவாட் மாதிரி. உங்களை வாழ்த்துற பாட்டிலே இலக்கியம் இருக்குன்னு நான் சொல்லிட்டுமா? யார், என்னையவா? ஆமா நடுவர், நிஜமாவா? கண்டிப்பா. என்ன வாழ்த்து போறீங்க? ஞாயிறு என்பது கண்ணாக, திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக, சேர்ந்தே அமர்ந்தது நடுவராக, நேற்றைய பொழுது அரணியில். இந்த பாட்டை பாட தெரியுமா? சூரியனை போன்ற ஒளிகளை உடைய கண்கள். ஏன் தெரியுமா? பாரதிங்கிற பேரு எட்டயபுரத்தில் எப்படி வந்தது? ஒருத்திக்கு மட்டும் நெருப்பை சுமக்கும் கருப்பை. எட்டயபுரத்தில் பாரதி பிறந்தான். அப்படி ஒளிமயமான கண்களை கொண்ட நீங்கள், பெண்கள்னாலே நிலாதானே, எவ்வளோ அழகாக வரைஞ்சோம். திங்கள் என்பது பெண்ணாக, செவ்வாய் கோவை பழமாக. பாட்டிலேயே இவ்வளவு இலக்கியங்களை வச்சு தான் நாங்கள் எழுதியிருக்கோம்னு சொன்னா, சும்மா எங்கேயோ இருக்கிற ஒரு சில பாடல்களை படிச்சுட்டு இலக்கியமே இல்லை இல்லை இல்லைன்னா நாங்கள் என்னதான் பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மொழி வளமையோட சினிமா பாட்டு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சொல்லுங்க பாப்பா ஏதாவது. அவ்வை என்ன சொன்னான்? என்ன சொன்னாங்க? அறம் செய்ய விரும்பினான். ஆமா, இளமையில் கல்லுன்னு ஆர்டர் போட்ட அவ்வை அறம் மட்டும் விரும்பினாதான் செய்ய முடியும்னு சொன்னான். அதை எவ்வளவு அழகா பாட்டுல கொடுத்துருக்கோம் தெரியுமா? அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றால் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை தருமம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றால் பெரியோர் அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே தங்கங்களே, நாளை தலைவர்கள். என்னம்மா கேள்வி? அறம் செய்ய விரும்பு என்றாரவை தர்மம் செய்யுங்கள்னு அந்த திரைப்பட பாடல் அந்த இலக்கியத்தை ஏதோ எடுத்து இயம்புவதாக கூட இருந்துச்சு. ஏமா, அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகு, அவனே ஒப்புற ஒழுகு, கூழானாலும் குடித்து குடி, கந்தனாலும் கசக்கி கட்டு, அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகு, சனி நீராட மொத்த கயன் 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 அப்படியே பின்னாடி போயிடுவாப்ல மனுஷன். நான் என்ன சொன்னேன்? அதைத்தான் நான் முதலே சொன்ன நடுவர்களே, மொழி வளத்தை தாண்டி அந்த மொழியை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஒரு மரியாதையாவது செய்யணும்ல. தாத்தா கூட்டு போற தாத்தா கட்டிருந்த வேட்டையை பேரை உருவிட்டு தாத்தாவை கோமணத்தோட நடக்க விட்ட மாதிரி தானே இருக்கு அவங்க சொன்னது. சரியான தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. சரியான கேள்வி நடுவர்களே. நம்மளுக்கு கல்வி எப்படி கிடைச்சது? எப்படிமா? குருகுலத்தில் போய் படிச்சுட்டு வந்தோம். ஆமா, மணல்ல எழுதிக்கிட்டு இருந்தோம். ஆமா. அதுக்கு அடுத்து கொண்டு போய் பள்ளியில் சேர்த்தாங்க. இப்போ நான் இப்படி கேட்குறேனே, இங்கே இவ்வளோ 80 வயது மிக்க பெரியவர்களாக இருக்காங்க. பாகவதர் பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும். வாராய் நீ வாராய் அப்பா அப்படின்னா 85 வயசு தாத்தாக்கு பிடிக்கும். ஆமா, அந்த பாட்டை இப்போ 50-60 வயசு இருக்கவங்களுக்கு எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு பிடிக்கும். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அறம் செய்ய விரும்பு மவனே ஒப்புற ஒழுகு. ஆமா, அப்படின்னு நாங்க கொஞ்சம் வேகமா இசையை போட்டு கொடுக்குறோம், அவ்வளவுதான். நீங்க அதை இப்போ வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டுக்கு ஏத்த மாதிரி அதே தகுந்த மாதிரி நம்ம வேகமா கொடுக்குறோம். ஏமா டென்ஷன் ஆவறீங்க? தண்ணி குடி. இசையை கொஞ்சம் வேகப்படுத்தி அறம் செய்ய விரும்பு மவனை ஒப்புற ஒழுகு, சனி நீராடு, கந்தலானால கசக்கி கட்டு, அவனுக்கு புரியுற பாஷையில வேகமா கொடுக்குறோம். இதுல என்ன பின்னாடியே அது மியூசிக், அதுதான் மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இசைன்னு சொன்னா எல்லாத்தையுமே குறையா பார்த்தா இங்க வாழவே முடியாது. அப்படி சொல்லுங்க. அடுத்து ஒரு அழகான பாட்டு சொல்லட்டுங்களா? இந்த பாடல நீங்க எங்கேயாவது தமிழ் மொழி பிசகி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தூரத்து மரங்கள் பார்க்குதடி, தேவதை இவளா கேட்குதடி, தன்னிலை மறந்தாது. ஒரு வரியில நீங்க குற்றம் சொல்ல முடியும்? முத்துக்குமார் அவர்களுடைய மிகச்சிறந்த பாடல்கள்ல இது ஒன்று. நிறைய பாடல் அவரோடது சிறந்த பாடல் தான். ஆதங்கமாக இருக்கும், இந்த மனுஷன்லாம் இன்னும் ஒரு 30 வருஷம் இருந்து பாடல்கள் எழுத வேண்டிய ஒரு மனிதர். என்னமோ குறைபாடா என்னவோ தெரியல. நடுவரவுல அடுத்து ஒரு பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் முந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணன பாடல்
வரிகளை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே குறையா சொல்லிக்கிட்டு வைரமுத்து எழுதின இந்த பாட்டு வெளிநாட்டு அதிபர் ஒருத்தருக்கு பிடிச்சி, எந்த நாடுன்னு எனக்கு சரியா நினைவு வரல, மலேசியா நாட்டு அதிபருக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பாட்டு தெரியுமா? இதுல ஏதாவது நீங்க ஒரு வார்த்தையை மாத்தி யோசிக்க முடியுமா? சொல்லுங்க. மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு. அவ ரொம்ப எல்லாத்தையுமே குறையான கண்ணோட்டத்தோட ஒரு விளக்கம் சொன்னார் கவிஞர். உதடு செஞ்ச மண்ணு அது தேனூர். அது கேட்கும் போதே நமக்கு தெரியுது, தேன் மாதிரியான மொழிகள் பேசணும், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அதுலேருந்து எடுத்ததுன்னு நம்ம அதை ஒப்பிட்டு சொல்லலாம். காது செஞ்ச மண்ணு அது மேலூர் அப்படின்னா, இப்படி காது மேலே வருது, இப்படி வளைஞ்சாலும் இப்படி கீழே தானே வந்து முடியுது. அது என்னங்க காது செஞ்ச மண்ணு அது மேலூருன்னு ஏன் போட்டிங்கன்னா, மதுரை பக்கத்தில் இருக்கிற மேலூர் எங்கள் ஊர் பக்கம் உள்ள மேலூருங்கிறதுக்காக மட்டும் போடலை. காதானது மேலான செய்திகளை மட்டுமே கேட்க வேண்டும் என்பதனால் மேலூர். கவிஞர்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை யோசித்து சொன்ன விளக்கம் அது, கவிஞர் சொன்ன விளக்கம். அதில் அந்த பாட்டில் எல்லா வரைக்குமே ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் இருந்து கேட்கணுங்கிறதுக்காக இதை நான் இப்போ சொல்லி ஞாபகமாக நடுவில் அப்பப்போ நம்மளும் ஓட்டு பிரச்சாரம் பண்ணிக்கணும்ல. கண்டிப்பாக. அதனால நம்ம முதல் சுற்றை முடித்தோம்னா அடுத்த சுற்று வடக்க வச்சாங்கன்னா அப்புறம் தொடரலாம். கண்டிப்பாக. முதல் சுற்றுக்காக நிறைய ஒரு பாட்டு. இப்போ ஒட்டு மொத்தமா இலக்கியம்னு சொல்லும்போது ராமாயணத்தை கம்பன் 10,000 பாடல்கள் மேல எழுதினார். ஆமா. எங்களுடைய கவிஞன் ஒரே வரியில சொல்லிட்டார். என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டுமா? கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை என்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. ஃபடாஃபட் ஃபடாஃபட். ஒட்டுமொத்த காப்பியத்தை கொண்டு வந்து ஒத்தை வரியில சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும்னு சொன்னா நிச்சயமாக கவிஞர்களுக்கு இருக்கும். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு மொத்தம் 81 கவிஞர்கள் இருக்காங்க எழுதுறதுக்கு. எல்லாருமே நிச்சயமாக வாழ்வியல் செய்திகளை ஏதோ ஒரு வகையில் சொல்லக்கூடிய வரிகளை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனால் மொழி வளம் ஒருபோதும் குறைந்து விடவில்லை. திரைப்பட பாடல்களில் நிச்சயமாக மொழி வளம் காக்கப்படுகிறது என்று கூறி முதல் சுற்றுவாதத்தை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அவள் ஒரு தொடர்கதை படத்தில் அந்த கதாநாயகி கவிதா, அம்புதாங்க கேரக்டர் பேர் கவிதா, நடிகை சுஜாதா, ஆனால் கதை நாயகி பெயர் கவிதா. கரெக்டுங்களா? இல்லை, நடுவர் கொஞ்சம் விழிப்பாக தான் இருப்பேன் எப்போவும். பாலச்சந்தர் அவர்களுடைய திரை நாயகிகள் எல்லாருமே தனித்துவமானவர்கள். நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுடைய சிந்தனையை 50 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து திரைக்காவியமாக கொடுத்த ஒரு ஒப்பற்ற கலைஞர் பாலச்சந்தர். அப்படியே டக்கு டக்குன்னு அந்த அம்மா பார்வை அப்படி போகுங்க. அந்த பாடத்தில் அந்த படத்தில் அவங்களுடைய அந்த டக்கு டக்குன்னு அப்படி போகிற குண்டு வெடித்த மாதிரி அவங்க நடவடிக்கைக்கு நடுவில் இந்த தோழியோடு பாடுற ஒரு பாடல் ஒன்று, ரொம்ப அற்புதமான பாடல் ஒன்று. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தானறியும், கல்லிலே ஆடும் மங்கையின் மேனி மேனிக்குள்ளாடும் மனம் எனும் தோணி, ஞானியின் மனமும் ஆனந்த தேனி இருப்பது, ஞானியின் மனத்தை விட பெண்ணினுடைய மனம் சிறந்தது என்று ஒப்பிட்டு அந்த கவிதை வரியை முடித்திருப்பார். கவிதா என்கின்ற அந்த கதாபாத்திரத்தை அப்படி ஒப்பற்றவளாக கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் பாலச்சந்தர். பதில் அது தங்கையவே அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பாடல் ஆடுமடி தொட்டில் இங்கே 5 திங்கள் போனால், அந்த பாட்டெலாம் வந்து சீமந்தம் நடக்குதுன்னு சந்தோஷப்படுறதா, இந்த பொண்ணு இப்படி விட்டுட்டு உட்காந்துருக்காளேன்னு வருத்தப்படுறதான்னு தெரியாது, போட்டு மனசை பெசையும் அந்த கேரக்டர். அப்படி ஒரு அதில் இந்த ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி அந்த அவங்க நடிகை வந்து ரொம்ப நல்லா அப்படி வளர்ந்து வந்த நேரத்தில் அப்படி டக்குன்னு ஃப்ளைட் கிராஷில் அவங்களுடைய வாழ்க்கை துரதிர்ஷ்டவசமாக முடிஞ்சு போச்சு. அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. வந்து கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அன்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே, கோடு வட்டம் என்பதெல்லாம் நம்மை பார்த்து போட்டுக்கொள்வதுன்னு இருங்க. அதுக்கு தான் வாசிக்க வேண்டான்னு, இப்படி கையை கட்டினா வாசிக்காதீங்கன்னு அர்த்தம். அந்த வரி வரும், அந்த கேரக்டருக்கு அந்த வரி பொருத்தம். ஆனால் அதில் ஒரு சின்ன செய்தி சகோதரிக்கு சொல்கிறேன்.
கம்பராமாயணத்தில் லக்ஷ்மணன் ரேகா கிடையாது. லக்ஷ்மணர் கோடு போட்டுட்டு சீதாதேவியை இருங்கன்னு சொல்லிட்டு போனதாக கம்பனில் செய்தி கிடையாது. மாயமானை துரத்தி கொண்டு ராமன் போனது உண்மை. மாயமானுக்கு பின்னால் லக்ஷ்மணர் போக வேண்டும் என்று சீதாதேவி அவனை ஆணையிட்டது உண்மை. கோடு போட்டு இதுக்குள்ள நில்லுங்கன்னு சொல்லிட்டு போனவது கம்பனில் கிடையாது. இந்தியாவில் 600 ராமாயணம் உண்டு, உலகம் முழுக்க நூற்றுக்கணக்கான ராமாயணங்கள், அதில் நிறைய பௌராணிகர்களுடைய கதை நிறைய உண்டு. கம்பன் செய்த மாற்றங்கள் நிறைய. வடமொழி ராமாயணமாக இருக்கட்டும், மற்ற ராமாயணங்கள்ல எல்லாம் ராவணன் சீதையை அவள் இடுப்போடு சேர்த்து அணைத்து தூக்கி கொண்டு போனான் என்று இருக்கிறது. ஆனால் கம்பன் அவள் இருந்த அந்த பஞ்சவடி குடிசையை மண்ணோடு சேர்த்து பெயர்த்து புஷ்ப விமானத்தில் வைத்து எடுத்துக்கொண்டு போனான் என்றுதான் கம்பன் குறிப்பிடுகின்றான். ஏனென்றால் கற்பின் கனலி சீதை மாற்றான் கை விரல் பட்டாள் என்று சொன்னால் கூட தமிழ் பண்பாட்டிற்கு அது இழுக்கு என்று அந்த இடத்தை மாற்றினான் கம்பன். அதனால தான் கவியரசருடைய அந்த ஒரு பாடலில் சொல்லுவாங்க, கழுத்தில் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா. கவியரசர் முதல்ல எழுதிட்டாரு, தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமான்னு எழுதிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி தூக்கம் வரல. மறுநாள் காலையில் இசையமைப்பாளரையும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களையும் கூப்பிட்டு கேட்டா ரெக்கார்டிங் ஆயிடுச்சுன்ட்டாரு. ஐயா, எனக்கு அந்த பாட்டில் ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. என்ன தவறு பண்ணிட்டீங்க? தெரியாதனமா தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை படலாமா என்று தான் எழுதியிருக்க வேண்டுமே தவிர தொடலாமா என்று எழுதினால் அது அந்த பெண்ணினுடைய கற்புக்கு இழுக்கு என்று நான் எனக்கு படுத்ததுக்கப்புறம் ராத்திரி தான் நினைவுக்கு வந்தது. பாட்டை மாற்றி ரெக்கார்ட் பண்ண முடியுமா? முடியாது. வந்துருச்சு. வித்தியாசம் புரியுதா? வேறொரு கை தொடுவதற்கும் வேறொரு கை படுவதற்கும் வேறுபாடு உண்டு பெருமக்களே. கவிஞர்கள் அவ்வளோ அழகாக யோசித்திருக்கிறார்கள். கவியரசர் உள்பட எத்தனையோ நிறைய புது பாடல்களையும் உதாரணம் சொன்னாங்க. ஏமா மொழி இல்லைன்னு ஏமா இப்படி கடந்து, சரிம்மா அதை விட்டுருங்க. அடுத்து ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா, இல்லை பசிக்குதா கிளம்புவோமா? வக்கீலம்மா இப்போ விட்றதா கிடையாதுங்க. நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு தான் நகர போகிறாங்க இன்னைக்கு. வாங்க பேசுங்க. அடுத்த படித்தா நீங்கள் இந்த மார்க் எடுக்கலாம், அவார்டு வாங்கலான்ற மாதிரி அந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓ, அதை நீங்கள் தீர்ப்பில் பார்த்துக்கோங்க. சரி. அடுத்து இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு உள்ள வருகின்ற பொழுது உறவுகளை மேம்பட சொன்னது நம்மளுடைய இலக்கியம். குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், காதலிக்குமான உறவுகளாக இருக்கட்டும், அதை நாகரீகமாக அற்புதமாக இலகுவாக ரசிக்கிற வகையில் கொடுத்தது இலக்கியம். ஏங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைவனையே காதலித்து திருமணம் செய்ததுண்டு. இப்போ கடவுள்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நான் என்னென்னலாம் பண்ணேன்னு உனக்கு தெரியும், ஆனால் பண்ணதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கலாமா அப்படின்னு சூளை நோயால் பாதிக்கப்பட்ட நாவுக்கரசர் பெருமான் வீராண்டாட்டேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நோக்கி கேட்கிறார். சலம்புவோடு தூபம் மறந்து அறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்து அறியேன், நல தீங்கிலும் உன்னை நான் மறந்தறியேன், உன் நாமம் எண்ணாவில் மறந்தறியேன் என்கின்ற அற்புதமான தேவாரம் என்கின்ற தெய்வ இலக்கியங்களை கொடுத்தது நம்மளுடைய மொழி. அதுல மாற்று கருத்து இல்லைங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அடியாரும் மாணவரும் அறம்பெயரும் கிடந்து எம்பும் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனின்னு நம்மளுடைய ஆழ்வார் பெருமக்கள் எழுதுனது. அப்ப எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது நீ என் கூட துணையா நின்னா அந்த கஷ்டம்லாம் இல்லாம போயிடும். அந்த கஷ்டத்துக்கு நீ எனக்கு ஏதாவது வழி சொல்லு, வரிவகை சொல்லு, மருந்து கொடுன்றதுக்காகத்தானே இறைவனை ஒரு உறவாக நினைத்து பாடினாங்க, இலக்கியங்கள் படைக்கப்பட்டது. இவன் காதலை தோத்து போனதற்கு ஏழுமலை வெங்கடேசனை கூப்பிடுறாங்க எழுதுற சொல்லிட்டு, திருப்பதி எழுமலை வெங்கடேசா ரொம்ப சின்சியரா வாசிக்கிறீங்களோ? என் காதலுக்கு பச்சை கொடி காட்டு லேசா. பெருமாளுக்கு வர வேலையே இல்லை பாருங்களேன். அது சரி, மனுஷனுக்கு பாவம், அவருக்கு இவருக்கு காதலுக்கு பச்சை கொடி காட்டுறது அவருக்கு வேலை. ஆமா, அல்ல மகா கணபதி, மகா கணபதி என்ன நீ புருஷனே இல்லாம குழந்தை பிறக்குதுன்னு அப்பவே ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு இது கொடுத்துட்டாங்க. ஆமா, என்ன நீங்க இறைவனை கூட மதிக்கிறது இல்லை. இறைவனோடு ஒப்பிட்ட ஒரு மொழியை, இறைவனோடு பேசப்பட்ட ஒரு மொழியை, அங்க இறைவனுக்கும் மனிதனுக்குமான அந்த
கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்கல்ல. போச்சு. ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா செய்யணும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. அந்த மாதிரியான அப்படியே தெய்வீக பாடல் மாதிரி கொடுத்தாங்கல்ல. ஆமா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அந்தம்மா பெங்களூர் ரமணியம்மா ஒரு குத்தாட்ட போட்டாங்களா அப்படியே. அருமையான பாட்டுமா அந்த பாட்டுலாம். அருமையான பாட்டு. இசை துள்ளல் இசை. காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அந்த பாடல் எவ்வளோ பெரிய ஒரு உற்சாகம் தெரியுமா? உருகி சொல்லுங்கள் குமரனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் முருகனின் பேரை. வேல் முருகா வெற்றி வேல் முருகல்ல. அந்த அந்த கும்மி பாடல்கள், அந்த நாட்டு பாடல்கள் நம்ம பக்தியை வளர்த்தன, அதுல மாற்று கிடையாது. அப்படிதானே வாங்க வாங்க வாங்க. அப்படியே நடந்து வந்த குழந்தைய காலை உடைச்சி மூலையில உட்கார வச்சா கூட அது எந்திரிச்சு திருப்பி நமக்கு நமக்கு ஏதாவது ஆணவம் ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. பணத்தை பறிக்க வேண்டும், மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்கின்ற சமூக அக்கறை இல்லாமல் அப்படியே வந்துட்டு வந்து எல்லாரீஸ்வரியமான ஒரு அற்புதமான பாடகி. அந்த மாதிரி திரைப்பட பாடல்களை பாடியதை விட இந்த கேசட்ல எல்லாம் அந்த காலத்துல வெளியிட்டாங்க 90 80கள்ல. பெற்றவளே நீ அறிவா என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை. பெற்றவளே நீ அறிவா என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை. கற்ற கலை கடுகளவே எனக்கு, அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீ. அப்படின்னு அந்த கருமாரிய தன் தாயா நினைச்சு அவ பாடினாங்க. ஆமா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சுங்க, காலம் போச்சுங்க. என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்படியே கொண்டு வந்துட்டு கருப்பான கையாலே என்ன பிடிச்சான் காதல், ஏன் காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ள பேய் பிடித்து ஆட்டுதம்மா. அது சரி. பகல் கனவு கண்டதெல்லாம் பழிக்குதம்மா. ஏன் அவன் மீச முடிக்க செஞ்சுக்கவே மோதிரம்மா. ஏன் பைத்தியம், உனக்கு ஒரு வேலை இல்லையா? மோதிரத்துக்கு அவன் மீச முடிதான் வேணுமா உனக்கு? அதானே. பக்தியை அப்படியே கொண்டு வந்துட்டான் குழச்சி. என்ன பக்தி நின்று போய் சுவாமியை நின்று தெய்வீகமாக தரிசனம் பண்ணுறதுக்கு. இப்போல்லாம் பாருங்களேன், இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இந்த முருகனுடைய பக்தி பாடல்கள் எல்லாம் பாருங்க, ஒரே ஒரு பாட்டு சும்மா பேருக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது ஒரு கணபதி பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பூரா போடுற பாட்டெல்லாம் இந்த மாதிரி பாட்டுகள்லாம் போட்டு விட்டுரு. இப்படி இறைவனுக்கும் மனிதனுக்குமான உறவை கெடுத்துச்சா. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தாய்க்கு அடுத்தபடியே ஒரு குழந்தை அழகாக தூங்குனா, உரிமையோட தூங்குனா அது அத்தையோட மடியில தான் தூங்கும். அந்த அத்தைங்கிற உறவுக்கு ஒரு அற்புதமான பந்தம் இருக்கு. மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு, மூன்றாம் பிறையில் தொட்டில் கட்டி முல்லை மல்லிகை மெத்தையிட்டு அப்படின்னு அந்த அத்தை உறவை அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மான்னு அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச காலம் கட்ட வந்துச்சு. ஒருத்தன் மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு கேட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள போறான். பொண்ணு 2 இருக்குப்பா, ஒன்று பெரிய பொண்ணு இருக்கு, சின்ன பொண்ணு இருக்கு, உனக்கு எந்த பொண்ணு வேணும் நீயே முடிவு பண்ணுங்கிறான். அவன் சொல்றான், பெரிய பொண்ணு நல்லா இல்லை, சின்ன பொண்ணு நல்லா இல்லை, பெரிய பொண்ணு நல்லா இல்லை, சின்ன பொண்ணு நல்லா இல்லை. போதும், புரிஞ்சிருச்சு. அத்தை மட்டும் போதும் 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 போதும். இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ மேடையில் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இது எத்தனை பெருமாட்டிகள் செய்த தியாகத்தினுடைய விளைவு, எங்களுடைய உழைப்பினுடைய விளைவு. நாங்கள் இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு இந்த பெருமை மிக்க தருமபுரி தமிழ் சங்கத்தில் நாங்கள்லாம் பேசிட்டு நின்றுட்டு இருக்கோம். பெண்மையை ஒப்பிடுவதற்கு ஒரு அளவு இல்லையா? அந்த காலத்துல இலக்கியத்துல சொன்னாங்க. புறநானூற்று பாடலிலே, அகநானூற்று பாடலிலே அத சொல்லுங்க, செவிலி தாயால தான் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் வளர்க்கப்படுவாங்க. காரணம் மகாராணிகள் எல்லாம் ராஜாக்களுக்கு சேவை செய்யணும், அடுத்த நாட்டில் போர் எப்போ மக்களை எப்படி கவனிக்கணும் என்ற அந்த கவனத்தில் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் செவிலி தாயால் வளர்க்கப்படுவாங்க. இப்போ இந்த செவிலி தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் மிகவான ஏழ்மையான குடும்பத்தில் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை விரும்பிட்டான். அப்போ பாலும் தேனும் ஊற்றி வளர்த்த ஒரு பெண் பிள்ளை, செவிலித்தாயால் வளர்க்கப்பட்ட பெண் பிள்ளை போயிடுச்சு. அந்த பிள்ளை அவனை விரும்பி ஏற்றுக்கிட்டு போயிடுச்சு. கூட இருந்தவங்க உடன்போக்கு அவங்க கூட இருந்தவங்க வந்து கேட்குறாங்க, எங்கே என் தாதை, எங்கே என்னுடைய குழந்தை எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது கையை பிசைஞ்சுக்கிட்டே செவிலித்தாய் சொல்கிறாள், இதோ பாலைவனத்திலே
பருக்கை கற்கள் நிரம்பிய இந்த பாதை வழியாகத்தான் அவனுடைய காதலனோடு உடன்போக்கு மேற்கொண்டாள். ஓடி போனான்னு பச்சையா சொல்லாம உடன்போக்கு, அவன் போக்குல அவன் கூட இவ போயிட்டா. அந்த பருக்கை கற்கள் என்ன என்பதற்கு கவிஞர் விளக்கம் சொல்கிறார். அந்த பாலைவனத்தில் காலை வச்சாலே காலு கொப்பளிச்சிருங்க. அந்த மண்ணில் விழுந்த நெல்லிக்காய் காய்ந்து போய் அதனுடைய விதை வெளிப்படுகிறது. அந்த பருக்கை கற்கள் நிரம்பிய அந்த வழியிலே நான் பாலும் தேனும் ஊற்றி வளர்த்த என் இளவரசியின் கால்கள் பதிய பதிய இந்த பாலைவனத்தில் அவனோடு உடன்போக்கு மேற்கொண்டாள்னு போட்டாங்க. இலக்கியத்தில் சொன்ன வரிகள் இதெல்லாம் புறநானூற்று. அப்பேற்பட்ட பெண்மையை ஒரு கவிஞர் உள்ள வரார். வாடி வாடி நாட்டுக்கட்டன்னார் ஒருத்தர், வசமா வந்து மாட்டுக்கிட்டேன்னாரு. அடுத்து ஒரு கவிஞர், என்னப்பா பெண்மையை போய் நாட்டுக்கட்டன்னு சொல்றியே, உன் உடன் பிறந்தவள் பெண் இல்லையா? என்ன பெத்தவ பெண் இல்லையா? நான் பெத்தெடுத்தது ஒரு பெண் இல்லையா? பெண்களை நாட்டுக்கட்டை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நான் போடுறேன் கரலாகட்டன்னு போட்டார் ஒருத்தர். கிட்ட நெருங்கி வாடி கரலாகட்ட உடம்புக்காரின்னாரு. அடுத்து ஒருத்தர் இருந்தார், அட துஷ்ட பாவிகளே, தேச துரோகிகளே, பெண்களை அந்த பக்கம் பண்ணிட்டு தேச துரோகிகளே, பெண்களை ஒருவன் நாட்டுக்கட்டை என்கின்ற சொல்கிறான், ஒருவன் கரலாகட்டை என்று சொல்கிறான். நான் சொல்கிறேன் பெண்களை திம்சு கட்ட, ஐ திம்சு கட்ட, ஏண்டி என்ன கெடுத்து புட்ட. இது வேற ஐயா, பெண்மையை குறைத்து விட்டாச்சு, இறைவனோடு பேசுகின்ற மொழியும் போச்சு, அத்தைய வேற மாதிரி ஆக்கியாச்சு. சித்தப்பாங்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுங்களாங்க? பல பேர் வீட்டில் தந்தை இல்லாத அந்த ஸ்தானத்தை நிரப்பக்கூடியது சித்தப்பா தான். பங்காளி அப்படின்னு நல்லா நம்ம கர்வமாக சொல்லிக்கிறது சித்தப்பாவை பார்த்து. அந்த சித்தப்பாவையும் சின்ன பின்னமாக்கிட்டான். சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு ஒன்று டேஷ், நான் நிரப்புகள்லாம் போட மாட்டேன். ஏன்னா நான் பேசுகிறது தருமபுரி தமிழ் சங்கத்தில். அந்த நாகரிகம் எனக்கும் இருக்கிறது. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், இளைய தலைமுறைகள் இந்த இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ பட்டிமன்ற அடுத்தலாம் என்னென்ன தலைப்பில் நடக்க போகுது தெரியுமா? ஆக சிறந்த மனிதர்கள் 2K கிட்ஸுகளா அல்லது 90s கிட்ஸுகளான்ற தலைப்பு வரப்போகுது. வருங்காலத்தில் பட்டிமன்றம் அப்படி தான் நடக்க போகுது. ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துருப்பார், ஒருத்தர் ஆஸ்திரேலியா உட்காந்துருப்பார், நடுவர் எங்கே உட்காந்துருப்பாருன்னு அவருக்கும் தெரியாது. ஆக ஒரு இலக்கியம் என்பதை ஒரு உறவை மேம்படுத்தி சொன்னதாக இருந்தது. அரண்மனையில் வாழ்ந்த மன்னனையும் சரி, அரங்கத்தில் இருக்கும் அரங்கனையும் சரி, வீட்டில் வாழ்ந்த மனிதர்களையும் சரி ஒப்பேத்தி அழகாக அவர்களை மெருகேற்ற இந்த உறவிற்கு பெருமை சேர்த்தன இலக்கியங்கள். ஒரு வீட்டில் தவறே ஒரு பெண் பிள்ளை செய்திருந்தாலும் அதை சமூகத்திற்கு நாசுக்காக சொன்னது என்னுடைய இலக்கியங்கள். ஆனால் இந்த திரைப்பட பாடல்கள் மிகவும் மோசமாக, மிகவும் கொச்சையாக, மொழிவளம் அற்று உறவுகளை மேம்படுத்தாமல் இருந்ததனால் இது எந்த காலத்திலும் நம் தமிழ் மொழி இலக்கியங்களோடு ஒப்பிடுவது குற்றமே என்று என்னுடைய இரண்டாவது வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனே வாங்க மோகனாம்பாள், வாங்க. குடும்பத்தை எப்படியாம்மா கேவலப்படுத்துவீங்க சினிமா பாட்டுல? நடுவர் அவங்களே மீண்டும் அவையை வணங்கி நியாயமா பேசுங்க. முதல்ல தொடங்கும் போதே சொன்னாங்க காதலுக்கு தூது திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாவை கூப்பிட்டாங்கன்னு. அவரை தான் நம்ம மெட்ராஸ்ல இருந்து அந்த பக்கம் விட்டோமே. இது எங்க இருந்து எடுத்தாங்க தெரியுமா? சுந்தரருக்காக சிவபெருமான் பறவை நாச்சியார்கிட்ட தூது போனாரு, அங்கிருந்து எடுத்தது தான் இந்த பாட்டுன்னு சொன்னா. இலக்கியங்கள்ல இருந்து அதை கொஞ்சம் மெருகேற்றி எழுதுகிறார்கள். எல்லா பாடல்களையுமே குற்றமா பாரு. இந்த கதாநாயகன் பெரிய சுந்தரமூர்த்தி நாயனாரு, ஆமா, அந்த கதாநாயகி பெரிய பறவை நாச்சியாரு. அப்படி சொல்ல வரல. இதை எழுத வந்த கவிஞர் ஒரு சேக்கிலாரு. அப்படி சொல்ல வரல. கடவுளே வந்து காதலுக்காக தூது போயிருக்கும் போது கவிஞர்கள் கொஞ்சம் தூது போனால் என்ன தவறுங்கிறதா எல்லாம் பாட்டு வரும்னு தெரிஞ்சுதான் திருப்பதியா நம்ம தமிழ்நாட்டில் இல்லாம ஆந்திராவுக்கு போயிட்டாரு. அப்பவே நடுவரவளை இப்பயும் கேட்டாங்க, பெண்களை வர்ணிக்கிறதுக்கு நிறைய கட்டைகளை சொல்லி பாடல்கள் இருக்குன்னு அந்த பாட்டை மட்டும் அவங்க தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நான் உங்களை வர்ணிக்கிறதுக்கே ஒரு பாட்டு எடுக்கிறேன். இந்தம்மா, ஏம்மா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாம்மா? நீங்க உங்களுக்கு நல்லா அழகா இருக்கீங்க. இது போச்சுடா இன்னைக்கு. இது வேறையா? பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணாம், ஒவ்வொன்றும் காவியம் ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி. மகளை கவிஞர்கள் கொடுத்துருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க. நிலவை போலே பல பழங்குது, நினைக்க நினைக்க கிரு கிருங்குது, ஓஹோ மலரை போலே குழு குலுங்குது, மனசுக்குள்ளே ஜிலு ஜிலுங்குகளை. கண்டிப்பாக காதல் பாடல்கள் இருக்கிறது நடுவர்களே. இன்னும் அழகா தேனுன்னு சொல்லி அந்த காதலி அழைக்கிறாங்க. எப்படி தேன்? தேன் எப்படி? தேன் தேன் தேன்
உனை தேடி அலைந்தேன், உயிர் தீயாய் அளந்தேன், சிவந்தேன் தேன் 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 ஏனை. அந்த நாடு இன்னும் ஒரு படி மேலே போய் உறவுகளை சொன்னாங்கல்ல. ஆமா, உறவுகளை சொல்லும்போது இன்னைக்கு உறவுகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு நிகழ்ச்சின்னு இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, அண்ணன் 3 நாளாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு, இங்கே போய் தமிழ் சங்கத்தில் பேச போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தோசை ஊற்றி எங்கள் மாமாவுக்கு கொடுத்த நடுவர்களே. இதை யோசிச்சுக்கிட்டு அங்கே தோசை ஊற்றிங்க. சரி, 2 தோசை என் கலரில் வந்துருச்சு. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பும் கிடையாது. கருப்பே அழகு காந்தலே ருசின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் மாமா என்ன பண்ணாரு, என் பையனை கூப்பிட்டு, டே இங்கே வாடா, அப்போவே சொன்னேன் எள்ளும் பச்சரிசியும் கலந்த மாதிரி இருக்கும், இந்த பொண்ணை கட்டாதன்னு. அவர் பச்சரிசி கலரில் இருப்பார், நான் எள்ளு கலரு. சரி, சாப்பிடாம மனுஷன் போயிட்டார். மனசு தாங்கலை. மாமா இதுக்காக சாப்பிடாம போகலாமா? சரி மாமா, வெள்ளையே உன் கலர்லேயே தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் அவர் என்னை எம்ஏன்னு படிக்க வச்சுருந்தாலும் அவர்கிட்ட நான் மட்டும் இல்லை, பெரும்பாலான பெண்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா, அதை கூட வரிகளில் சொன்னது இந்த திரையிசை பாடல்கள் தான். எப்படி தெரியுமா நான் பாடினேன்? வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான், வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளை. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? 28 வருஷம் ஆகுது. 28 வருஷம் ஆகி 2 தோசை கருகாம சுட தெரியல. இல்ல நடுவுல இன்னமும் வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான்னு பாடிக்கிட்டு இருந்தேன். அந்த மனுஷனுக்கு கோவம் வந்து எந்திரிச்சு பார்த்தான் போவேன். ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க வீட்டுக்காரருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா எப்படி தெரியுமா சொன்னாரு? இந்த பாட்டை பாடினோடனே என் மாமா என்ன தெரியுமா சொன்னாரு? ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 வந்து மென்ன, அதில் நான் விழுந்து விடாதிருந்தேன் இருக்குன்னு சொன்னா. காதலில் நிறைவா சொல்றேன், சந்தங்களை வச்சு விளையாடியவர் கண்ணதாசன். காதல் பாட்டுல கூட எவ்வளவு அழகான பாட தெரியுமா? தந்தன தத்தன தையன தந்தன தான தந்தன தந்தானா, தந்தன தத்தன தையன தந்தன தான தந்தன தன்னானா. நான் இங்க சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக சொல்றேன். 21 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய மூத்தார் வந்து பாகப்பிரிவினை வாங்கிட்டு போயிட்டாரு. 21 வருஷம் ஆயிடுச்சு. அவர் போய் யார்கிட்டையும் பேசவே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கேன்சர்னு கேள்விப்பட்டு என் மச்சனை போய் குடும்பத்தோடு போய் பார்த்தாரு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேஷன் கடையில் எங்கள் மாமா அவங்க அண்ணனை பார்த்துட்டு அன்றைக்கி சாயந்தரமே என்கிட்ட வந்து சொன்னார், காலையில் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கிறேன், எங்கள் அண்ணனை போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. சரி மாமா நீ போய் பாரு அப்படின்னு சொன்னேன். இன்னும் அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்க மாட்டார், நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி இரவே போய் பார்த்தாரு. 20 வருஷமாக பேசாத பேச்செல்லாம் பேசி தீர்த்து அழுது முடித்தாங்க. அடுத்து மறுநாளே அவருக்கு கை கால் விழுந்து போச்சு. 1 வாரத்தெலாம் இறந்து போயிட்டார் நடுவர்களே. 60 வீட்டு பங்காளிங்க நாங்கள் யாருமே வரல. ஏன்னா அவர் எந்த பெரியவங்க இறப்புக்கும் வரலைங்கிறதுனால இந்த 2 அண்ணன் தம்பி மட்டும் இருந்து அவருக்கு ஈமக்கடனை செஞ்சு வச்சாங்க. அந்த ஈமக்கடன் முடிஞ்ச உடனே எங்கள் மூத்தாருடைய 2 பசங்களும் அதில் பெரிய பொண்ணு வந்து அவங்க சித்தப்பா கையை பிடிச்சிக்கிட்டு, சித்தப்பா இனிமே எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் சித்தப்பா, என் தம்பிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த கண்ணதாசனுடைய இந்த வரிகளை பல மேடைகளில் நான் வெறும் வரிகளாக பாடியிருக்கிறேன். ஆனால் ஒரு கவிஞனின் வரிகள் வாழ்க்கையாகும்னா அது எங்கள் குடும்பத்தில் நடந்தது. என்ன பாட்டு தெரியுமா? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. திரையிசை பாடல்களில் காதலும் உறவுகளையும் மேம்படுத்தக்கூடிய பாடல் வரிகள் இருக்கத்தான் செய்கிறது என்று என் தரப்பு வாதத்தை சொல்லி 2வது சுற்று வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. தன்னுடைய நிறைவுரையையும் விரைவாக வைப்பதற்காக வழக்கறிஞர் துளசி அவர்கள் மீண்டும். போற்றுதலுக்கும் பாராட்டிற்கும் நடுவர் அவர்களே, நான் முதல் சுற்றிலே சொன்னது போது இலக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு மொழி வளம் கிடையாது, உறவுகளை மேம்படுத்துவது கிடையாது. சரி, அப்ப அந்த சமூகத்துக்கு நீங்க என்ன சொன்னீங்க? புரட்சி கவிஞர்கள் வந்தார்கள். அற்புதமான புரட்சி கவிஞர்களை அழகாக கவிதைகளாக தொகுத்து பிள்ளைகளுக்கு சொன்னார். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னால் தான் பசுமரத்தாணி போல அவர்கள் வாழ்க்கையில மனதிலே பதியும் அப்படின்றதுக்காக பொய் சொல்லலாகாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, அழுத்தேம்பி எழும் குடதை நொண்டி நீ தினம் கொண்டு எழுந்திடடி பாப்பான்னு பாப்பாக்கு சொல்வது போல் புரட்சி கவிஞர்கள் சொன்னார்கள். அதையும் தாண்டி
சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்கின்ற பாடலை சொல்லி வீட்டிற்குள்ளே ஊதாங்குழலை வைத்துக்கொண்டு அடுப்பூதிய பெண்களுக்கெல்லாம் படிப்பதற்கு என்று சொன்ன மக்களுக்கு மத்தியிலே பெண்களும் கல்வி பெற வேண்டும் என்கின்ற சமூக அக்கறையோடு நம்மளுடைய இலக்கியங்கள் புரட்சி கவிஞர்களால் உருவாக்கப்பட்டது. அறம்படி தினம்படி எப்பொழுதும் படி என்று பாரதிதாசனுடைய வரிகள் எல்லாம் தூங்கி கிடந்தவர்கள் எல்லாம் படிக்க சொன்னது. பெண் கல்வியினுடைய மேன்மையை சொன்னார். எப்படி தெரியுமா? கல்வி இல்லாத பெண் கழல் நிலம் போன்றவள், அங்கே புல் விளையலாமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று பெண் கல்விக்கும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு எத்தனை புரட்சி கவிஞர்கள் புரட்சி கவிதைகளை ஏற்றினாங்க. அதையே கவி சக்கரவர்த்தியும் சொன்னார். பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கெல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் பெண்கள் பிள்ளைகள் படிக்கணும், பொருளாதார சுதந்திரமும் இருக்கணும் என்று 1200 ஆண்டுகளுக்கு முந்தி சொல்லி வச்சிருக்கிறாரு. கரெக்டா சொன்னீங்க. பொருளாதார சுதந்திரம் வேண்டும். ஆனால் குடித்து விட்டு வாசலிலே கிடக்கக்கூடிய கணவனை மேலெழுப்பி தன் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போற பெண்களை பார்த்து, நீ ஏமா வேலைக்கு போறேன், நான் வேணா உதவி செய்யட்டுமான்னு கேள்வி கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆனா அவ வேலைக்கு போறதை இப்படி கேலி கூச்சலா சொல்லுமா ஒரு திரைப்பட பாடல்? அப்படி யாருமா சொன்னாங்க? வேக ஒன்ன மாட்டிக்கிறா, இவ வேலைக்கு போறத காட்டிக்கிறான்னு எவ்வளவு கொச்சைத்தனமா. அவ குடும்ப கஷ்டத்துக்காக போற வேலையை கூட அவளுடைய உழைப்பை கொச்சப்படுத்துற மாதிரி தானே சொல்றீங்க. கண்டிப்பா. ஊர்வசி டேக் இட் ஈஸி பாலிசிங்கிறார். சமூகத்தின் மீது இளைஞர்களுக்கு ஒரு அக்கறை இருக்கணும்னா தன்னுடைய குடும்பத்தின் மேல முதல்ல அக்கறை வேணும், முதல்ல தன் மீது அக்கறை வேணும். ஒருத்தர் காதல் தோல்வியில செத்து போறானா, செத்து போட்ட விடு, உனக்கு என்ன? இவர் போய் அட்வைஸ் பண்றாரு. 12 வயசில் மனசில் பட்டாம்பூச்சி பறக்குமே, லவ் இல்ல அதன் பேர் லவ் இல்ல. பார்க்க போன மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் தோல்வி காதலா நல்லது, அனுபவம் உள்ளது. எதுல அனுபவம் இருக்குன்னு விவசாயம் இல்லையா? முதல் சுற்றில் தோல்வி வந்ததுக்கு அப்புறமா 3ஆம் சுற்றில் முழுமை காணுமடா காதல். அந்த பாட்டுல இருக்கு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னா டெஸ்ட் டியூப் நான் கேக்குறேன். 3 சுற்று சுத்தி டெஸ்ட் வைக்கிறதுக்கு அது என்ன ராணுவ வீரர்களுக்கு என்ன ஆள் சேர்ப்பு முகாமா அது? காதல் ஒண்ணும் கடவுள் இல்லையடா. அந்த டம்ளருக்கு அடிக்க நீச்சல், டம்ளர்ல 5 கையா உள்ள போகாது. நீ ஒருத்தனை தூக்கி நீச்சல் அடிக்கிறனா என்ன ஒரு ஆக திறந்த முட்டாள். ஹார்மோன் செய்யும் கலகம் தானடா. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு சொல்லுவாரு, ஒண்ணு போனா இன்னொன்று இருக்கு, இதுக்காகலாம் ஏன் ஃபீல் பண்ற? ஆமா, ஒன்னு போனா உன் பெத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீ வாழணும் இல்லையா அப்படிங்கிற கருத்தை சொல்லிச்சுன்னா அது சமூக அக்கறை இருக்கக்கூடிய பாடல் நாங்க ஒத்துக்குவோம். ஏங்க, ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, இவர் தான் ஏகே பிகே சிகே டிகேன்னு என்னென்னவோ சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அவன் அறிமுகப்படுத்தும் போது அந்த அந்த கதாநாயகன் உள்ள வரும்போது சமூக கருத்து கொஞ்சமாவது சொல்ல வேணாமா? ஒரு கதாநாயகன் இப்ப சமீபத்தில் ஒரு திரைப்பட பாடலை அறிமுகப்படுத்துற பாடலுங்க, ஜலபுல ஜங்கு டமடும டங்கு நீ தூக்கு போட்டு தொங்குங்கிறேன் நான். என்ன பாடல் இதெல்லாம்? ஆமா, என்ன கொஞ்சம் ஒரு கதாநாயகன் அந்த வராரு. அவர்தான் காலேஜுக்கு டானா. டான் விளங்கிரும். காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் கயச்சா இருக்கணும். இப்படி ஆசிரியர்கள் சமூகத்திற்கு கல்வி கருத்துக்களையும், அதாவது தாய் தந்தைக்கு அடுத்தபடியா மதிக்கக்கூடிய ஒரே ஒரு, அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம்னு ஏன் வச்சாங்க? குருக்குள்ள கல்வி எல்லாம் இருந்தது எதனால? அந்த குருவுக்கு மதிப்பு சொல்லணும். சமீபத்தில் நடந்த மிக கொடுமையான விஷயம், இந்த 2 விஷயம், ஒரு வழக்கறிஞராகவும் ஒரு பிள்ளைக்கு தாயாகவும் என்னை பதபதைக்க வைத்த விஷயம். கல்லூரிக்கு செல்போன் கொண்டு போன அந்த பிள்ளை ஒரு கைபேசி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆசிரியர் பார்த்து, நீ கைபேசி இப்போ என்கிட்ட கொடுக்குறியா இல்லையான்னு ஒரு மிரட்டுகின்ற துணியில் தான் ஆசிரியர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். பேசணும். ஆமா, அவர்கள் தட்டுவதும் தடவுவதும் நீங்கள் தவற எடுத்துக்க கூடாது. உங்களை மண்பானைகளை போல உருவாக்குவதற்கு தானே ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்படி கேட்ட ஆசிரியை தன் காலணியால் கழட்டி அடித்த ஒரு மாணவி. 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் கிட்ட இருந்து செல்போனை பறிச்சு தலைமை ஆசிரியர் உள்ள வச்சிருக்காருங்க. குடுப்பியா மாட்டியா உன இந்த இடத்துல கன்னத்துல பலார்னு அறைவன் என்று அதீத ஆக்ரோஷத்தோடும் அதீத ஒரு ஆணவத்தோடும் ஒரு மாணவன் ஆசிரியரை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால், என் அருமை மிக்க தர்மபுரி வாழ் தமிழ் சங்க உறுப்பினர்களே, இது போன்ற தமிழ் சங்கங்களுக்கு தயவு செய்து உங்கள் இளைய தலைமுறைகளை அழைத்து வாருங்கள் என்பது என்னுடைய முதல் தலையாய வேண்டுகோள். உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும், உங்கள் தலைமுறைகளுக்கு என்ன தெரியும்? நல்லதும் தெரியாது, கெட்டது தான் இதுதான் தெரியாது, எதுவுமே தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயாகவும் நான் சொல்கிறேன். இன்றைக்கு வழக்காடு மன்றங்களிலே இது வேணா அந்த தலைப்பை வச்சு வழக்காடு மன்றங்கள், ஆனால் இந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய வழக்குகளில் 15 வயது குழந்தைகள் 14 வயது குழந்தைகள் தான் செய்தது தவறு என்கின்ற குற்ற உணர்வே இல்லாமல் தான் செய்தது கெத்து என்று கொண்டிருக்கிறார்கள்.
50 வருடங்களாக இந்த தமிழ் சங்கம் இந்த மண்ணிலே தழைத்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால், இந்த தமிழ் சங்கத்திற்கு நீங்கள் விட்டிருக்கக்கூடிய விதைகளும் நீங்கள் விற்றிருக்கக்கூடிய தமிழ் ரத்த சொந்தங்களுடைய அருமை எப்பொழுது உங்கள் தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல போகிறீர்கள்? பிள்ளைகளை வெளியில கூட்டு வரும்போது கையில ஒரு செல்போனை கொடுத்து சாதத்தை ஊட்டுறாங்க. என் உட்பட நானும் அந்த தவறை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக. என் தலைமுறை எங்கே போய் கொண்டிருக்கிறது? நீங்க வானாளாவி ஏறி இமயமலையில போய் உங்கள் சேரன் நாட்டிய கொடியை போல உங்கள் கொடியை தயவு செய்து நீங்கள் நட வேண்டாம். ஆனால் உங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையும் அன்பையும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்க. மிக வருத்தற்குரிய செய்தி. உங்கள் எல்லார் வீட்டிலும் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல் தான் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு 10 பேர்கள் வீட்டிலாவது இந்த துன்பங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். சீரியல்களுக்கு பெண்கள் அடிமையாகி விட்டார்கள். வேறு தேவையில்லாத பாதைகளுக்கு ஆண்கள் பயணிக்கப்பட்டு விட்டார்கள். பணத்தை மட்டுமே நோக்கி இளைய தலைமுறை பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எந்த வகையில் வந்தாலும் சரி, தலையை ஒழுங்காக சீவறதில்லை, பல்ல வளர்க்கறது இல்லை, அடிப்படை தன்னை சுத்தமாக எப்படி வைத்துக் கொள்வது என்பது கூட தெரியல. அதனால தான் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னாரு பாரதியார். நீ எப்படி இருக்கணும், காலைல எந்திரிச்ச உடனே எப்படி இருக்கணும். கொடுமை என்னன்னா, இவங்க எதெல்லாம் பழசு, இதெல்லாம் ஓல்டுன்னு சொன்னாங்களோ அத்தனையும் திரும்புகிறது. முளைக்கட்டிய தானியங்கள் திரும்புகின்றன. திருப்பு மீண்டும் கருப்பு கவுனி அரிசி எல்லாம் வருகிறது. விசேஷங்களில் பயன்படுத்தப்பட்ட அரிசிகள் எல்லாம் இன்றைக்கு வியாபார சந்தைகளில் வருகிறது. ஏன் தெரியுமா? நாம் யார் என்பதை நாம் மறந்துவிட்ட காரணத்தினாலும் நம் இளைய தலைமுறைக்கு அது சொல்லாத அந்த குற்றத்திற்கான தண்டனையை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பரவாயில்லை, குற்றங்கள் களையப்படட்டும், தவறு இல்லை. ஆனால் அது மீண்டும் உழைத்துக் கொள்ளாமல் பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அது ஒரு வியாபாரம், அது ஒரு பட்டாம்பூச்சி கூட இல்லை, ஒரு நாள் விட்டில் பூச்சி தான். திரைப்படங்கள் 250 நாட்கள் 365 நாட்கள் ஓடிய காலங்கள் எல்லாம் போய்விட்டது. இன்றைக்கு அது ஒரு நாள் ஒரு வாரமா ஓடினாலே மிகப்பெரிய சாதனை, அது வசூல் சாதனை. 4 தீபாவளிக்கு ஓடின திரைப்படம்லாம் இருக்குமா தமிழ் திரையுலகத்துல? ஆனா அதுவும் விட்டில் பூச்சி தான். அந்த விட்டில் பூச்சிகளுக்காக உங்கள் வீட்டு கண்மணிகளை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அந்த தலைப்பு நிச்சயமாக சிந்திப்பதற்கும், நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது 2 கருத்துக்கள் எடுத்து சென்று உங்கள் இளைய தலைமுறைக்கு அன்பாகவும் பண்பாகவும் எடுத்து சொல்லுங்கள். அதுதான் நாம் இந்த தர்மபுரி தமிழ்ச்சங்கத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தலைப்பை கொடுத்ததற்கு ஆகச்சிறந்த அருமையான ஒரு தமிழ் பிரசாதமாக இருக்கும் என்று எண்ணி, என்னால் முடிந்த கருத்துக்களை, எனக்கு தெரிந்த தவறுகளை ஆங்காங்கே சுட்டி காட்டியிருக்கிறேன். இனி கலைகளை எடுக்க வேண்டியது நீங்கள், மீண்டும் நல்ல மரபு சார்ந்த விதைகளை விதைக்க வேண்டியது நீங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிருக்கும். நான் நிறைய பேர் மனிதர்கள்னு சொல்வேன், ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆண்மகனை இங்கே நான் ஆரம்பத்திலே சொல்லவில்லை. ஒருத்தரால் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாதுங்க. அப்படி செய்கிற எல்லா வேலையிலும் சிறப்பாக செஞ்சிட முடியாது. அப்படி ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல கணவனாக, நல்ல ஆசிரியராக, நல்ல தமிழனாக, நல்ல தமிழ் ஆர்வலராக தானும் வளர்ந்து தன் போன்ற திறமை இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் பெருமக்களும் வளர்க்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா திரு சுந்தர் அவர்களுக்கு, சவுந்தர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க நிறைவா. பிள்ளைகளுக்கு கருத்துக்களை திரை இசை பாடல்கள் சொல்லி இருக்கின்றனவா என்று பல்வேறு அடுக்கடுக்கான சரியான கேள்விதானேம்மா, குற்றச்சாட்டுகளை அதை எப்படி இன்னைக்கு பாட்டை பாடி அத்தனை பேர் வன்முறையா தானே வெட்டுறா குத்துறா இப்படிதானே பாட்டை பாடுறாங்க. அதை எப்படி நம்ம இலக்கியம்னு சொல்றது? பா விஜய் எழுதிய ஒரு பாடல் சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு கல்லூரி, ஒரு பள்ளியில் வகுப்பு தொடங்கும் பொழுதே அந்த பாடலை பாடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த பாட்டு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பாடல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பாடலையும் எதிரணி தரப்பு வழக்கறிஞர் கவனித்திருக்க வேண்டும். மனிதா உன் மனதை கீறி விதை போடு, மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உரமாகும், தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா, ஒரு கனவு கண்டால் அதை தினமுயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ
பாடல்களும் இன்றைக்கு சமுதாயத்திற்கான கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறது நடுவர்களே. ஒரு மனிதன் எப்போது தெய்வ நிலையை அடைய முடியும் தெரியுமா? பெரிய புராணத்திலே புனிதவதி என்று பிறந்த ஒரு அம்மையார் தெய்வ நிலைக்கு உயர்றாங்க. அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா அந்த பேயுரு வாங்கிக்கிட்டு கைலை மலைக்கு நடந்து போகும்போது காலால் நடந்து போனா பாகம்னு தலையால் நடந்து போகிறாங்க. அப்படி போகும்போது நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த கைலை மலையை ஆடும்போது பார்வதி தேவி கேட்குறா சிவபெருமான்கிட்ட, யார் வர்றதுன்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறார், வர்றது யார் தெரியுமா? எங்கள் அம்மா வரான். வரும் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான் உமையே மற்றும் இப்பெருமை சேர் வடிவு வேண்டி பெற்றனள். வர்றது யார் தெரியுமா? எங்கள் அம்மா வரான்னு சொன்னார் சிவபெருமான். ஏன் தெரியுமா? சிவபெருமான் காரைக்கால் அம்மையார் அம்மான்னு சொன்னார். ஒருவேளை சிவனடியார் வேடத்தில் நான் போய் மாம்பழம் வாங்காமல் இருந்திருந்தா அவள் பரமதத்தனோடையே வாழ்ந்திருப்பா. அப்படி அவள் வாழ்ந்திருந்தா அவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்படி குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை அவளை அம்மான்னு கூப்பிட்டுருக்கோன்னு சொல்லி சிவபெருமானே அம்மாங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறாரு. என்ன வரம் வேணும்னு கேட்குறாரு. அதனால தான் 63 நாயன்மார்கள் 62 பேர் நின்ற கோலத்தில் இருப்பாங்க. அம்மா மட்டும் உட்கார்ந்துருப்பா. அம்மாவை நிற்க வைக்காத கால் வலிக்குன்னு ஆண்டவனே சொல்கிற பாடம்னு சொன்னா அது என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்றா அம்மா? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கன்னு அந்த அம்மா கேட்குறான்னு சொன்னா அந்த தெய்வ நிலைக்கு எப்படி வர முடியும் தெரியுமா நடுவர்களே? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் எப்போ வர முடியும்னா கேட்ட மாத்திரத்தில் மாங்கனியை கொடுத்தா இல்லையா? அதே போல வாரி வழங்கக்கூடியவர்களை தான் வள்ளல்கள் சொன்னாங்க. அதனால தான் வள்ளல் பெருமான 200 ஆண்டுகள் தாண்டிய நாம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய மனசு நடுவர்களே. இன்னைக்கு நம்ம நூலை படித்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சகோதரி சொன்னாங்க அந்த பாட்டு, பாரதிதாசனுடைய அந்த வரிகளை, நூலை படி சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி, அறம் படி பொருள் படி, அப்படியே இன்பம் படின்னு வரிசையா சொல்லிட்டு வந்தாரு. அப்போ ஒரு நூலை படிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நாங்க சொன்னோமா இல்லையா? பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, போது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே காண்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். இன்னைக்கும் இருக்கு நடுவர்களே எல்லா பாடல்களையுமே. அதாவது ஒரு பயிர் இருந்தா களை அங்கங்க இருக்கத்தான் செய்யும். அந்த களையை மட்டும் பார்த்து விட்டு பயிர் முழுவதையும் குறை சொல்வது என்பது உண்மையிலேயே நியாயம் இல்லை. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு துறைகள்ல முன்னேறி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல குட்டப்படுறாங்க. ரொம்ப அதையும் சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க சகோதரி. ஆனா அதையெல்லாம் உடை தெரியக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கருவிகள் வந்த காரணத்தால சில குறைபாடுகள் எங்கெங்க நடக்குது. அதை கூட சமுதாய பாட்டுல ரொம்ப அழகா எப்படி தெரியுமா சொன்னோம்? சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா, சாத்திரங்கள் பெண்ணினத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா, வீடாலும் பெண்மை இங்கே நாடாலும் காலம் வந்தும், ஊமைகள் போலவே என்றும் ஓயாமல் கண்ணீர் சிந்தும், ஏனென்று கேட்கத்தான் இப்போது போராட்ட நிலையை கூட எடுத்து சொல்லியது எங்க பாட்டு இல்லையா நடுவர்களே? இன்னைக்கு சமுதாய சொல்லி ஒரு கவிஞனுடைய வேலை என்ன? அவ்வப்போது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பதிவுகளை எழுதி வைத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதுதான் ஒரு கவிஞனுடைய, ஒரு எழுத்தாளனின் வேலை என்று சொன்னால், ஒரு எழுத்தாளனின் கவிஞனின் பேனா தலை குனியும் பொழுது இந்த சமுதாயம் தலை நிமிர வேண்டும். அந்த காரணத்திற்காக இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பல உலக நாடுகளில் சுற்றுச்சூழல் மாநாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு உலகப்போர், 3ஆம் உலகப்போர் வரும்னா தண்ணிக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வறிஞர்கள். நிறைவா இந்த செய்தி நான் தண்ணி குடிக்கும் போது சொல்லப்படாதுமா, கொஞ்சோண்டு தான் குடிச்சேன், தண்ணிக்காகன்னு சொல்லியிருக்காங்க நடுவர்களே. தண்ணி ஒரு கவிதை எழுதிச்சான். நான் ஆற்றில் வந்தேன் அலட்சியம் செய்தீர்கள், ஏரியில் வந்தேன் ஆக்கிரமிப்பு செய்தீர்கள், குளத்தில் வந்தேன் குப்பைகளை கொட்டினீர்கள், குழாயடியில் வந்தேன் சண்டை போட்டீர்கள், பாட்டிலில் வருகிறேன் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள்னு தண்ணி கவிதை. அந்த தண்ணியை எப்படி இருந்ததுன்னு சொன்னது இந்த சமுதாயத்திற்கான பாட்டுன்னு சொன்ன இந்த பாடலோட நான் நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு,
விலையில்லாம கிடைச்சிச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலகீழா போணுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு உருவாகுது. முழுவதுமாக ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துக்கு சொன்ன பாட்டு என்ன தெரியுமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போய் கவிஞர்கள் வெவ்வேறு விதமாக இந்த சமுதாயத்திற்கு திரை இசை பாடல்கள் வழியாக நீங்கள் சொன்னதைப் போல நாடகங்கள் வாயிலாக, உரைநடை வாயிலாக அறக்கருத்துக்களை, விழுமியங்களை எப்போதும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் அவர்கள் சொன்ன 3 குற்றச்சாட்டுகளையும் தள்ளுபடி செய்து இந்த நீதிமன்றம் திரை இசை பாடல்களில் இலக்கியங்களே உள்ளது என்பதை சொல்லுமாறு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். 9:15 முடிக்கிறதா பேசினோம், அதையும் 5 நிமிஷம் தாண்டிடுச்சு. இப்போ சொன்ன வாக்குறுதிப்படி நம்ம நன்றி வணக்கம் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுவோமா? அடுத்த நிகழ்ச்சியில் என்னங்கய்யா? ஆஹா ஆஹா தெய்வமே. இல்லை, நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே அடியவள் செய்கிறேன். பேசுங்கம்மா, கொஞ்சம் நேரம் கூடுதலானாலும் பரவாயில்லன்னு சொன்னால் பேசுகிறேன். இல்லைன்னா அடுத்த 6 மாதம் கழித்து சவுந்தரபாண்டியன் சார் அடுத்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாருன்னா அப்போ வந்து தீர்ப்பை சொல்லிட்டு போகிறேன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். ரொம்ப பசிக்குதா? கொஞ்சம் நேரம் பேசலாமா? ஒரு முடிவை தெரிஞ்சுக்காமல் போகப்படாது. அந்த முடிவில் இருக்கிறீங்க, ரைட்டு. சரி, முதல்ல அருமையான இந்த ஏற்பாடை செய்திருக்கக்கூடிய தருமபுரி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் ஐயா உதயகுமார், பொருளாளர் சச்சிதானந்தம், செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், வந்திருக்கக்கூடிய சுவைஞர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கின்றி வட்டாடியற்றே என்பார்கள். அரங்கம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் கலைஞர்கள், அறிஞர்களுடைய அந்த அன்றைய நிகழ்வு அமையும். நிஜம். நான் படிச்சுட்டா, இவங்க தயாரிச்சுட்டு வந்துட்டா அப்படின்றதுனால அமையாது. அன்னைக்கு நிகழ்ச்சி அமைவது அப்படின்றத வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க. நான் எத்தனையோ படிச்சிருக்கலாங்க, அங்கேருந்து பயணம் பண்ணி வரலாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்கலாங்க, நல்லா தூங்கி எழுந்து வரலாங்க, சாமியை கும்பிட்டுட்டு மேடையில் வந்து உக்காந்தா ஒலிவாங்கிக்கு முன்னாடி வாயை திறந்தா குரல் வருவது, அந்த தொண்டையிலேருந்து குரல் வெளிப்படுவது என்பது அந்த நொடியில் எம்பெருமான் முருகப்பெருமான் செய்யக்கூடிய அருள்தான் என்று வாரியார் சுவாமி சொல்லுவார். இப்போ அந்த நேரத்தில் வந்து வரணும். அப்படி நாங்கள் பேசக்கூடிய திறமையோ அனுபவமோ பெற்றிருந்தவர்களாக இருந்தாலும் கூட வந்திருப்பவர்களுடைய ஆர்வமும் கேட்கும் திறமையும் தான் எங்களை பேச வைக்கும். அதனால் உங்கள் அத்துணை பேரையும் தலை தாழ்த்தி கைகூப்பி வணங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு அடர்ந்த மழை பெய்யக்கூடிய இந்த நாளில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு அமைப்பை, ஒரு சிறப்பான ஒரு தேர்ந்த ஒரு காம்பேக்ட் மீட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப திருப்தியாக இருக்கிறது. அதை அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நல்ல ஒலி அமைப்பு, ரொம்ப நல்ல மைக்கு. முதல்ல அவங்க சொன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயுமா நம்ம வடக்குக்கு தெற்குமா சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஓய்வு இல்லாமல். இந்த குரலுக்கான எந்த சோர்வும் வராமல் அதை அழகாக, அதுவும் அரங்கத்துக்குள்ளே வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எக்கோ அடிக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும், விசிலிங் வரும். ஒரு விசிலிங் கூட வராமல் அழகாக வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப பாராட்டும் நன்றியும் ஒலி அமைப்பாளருக்கு. அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு செலுத்துவதற்காக 3 அன்பு சகோதரர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டும். ரொம்ப அருமையாக அதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நன்றி. இசைக்கலைஞர்கள் 2 பேரும், அவர் சவுந்தரபாண்டியன் சார் சொன்ன மாதிரி இசை கச்சேரி அல்ல இது. அதில் என்ன, இன்னென்ன பாடல் இன்னைக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு அதை 2-3 தடவை ஒத்திகை பார்த்துட்டு மேடை ஏறுவாங்க. அவங்கள தவறு சொல்லலாம், அவங்களுக்கு அப்படி இருந்தால் தான் கச்சேரி அமையும். ஏன்னா நிறைய இசைக்கருவிகள் வச்சு மேடை ஏறும்பொழுது ஒத்திகை பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு பேசக்கூடிய கருத்து பிரதானம், அதற்கான உதாரணங்களாக பாடல்கள். அதை ஒரு சுவைக்காக நாம் இசையோடு பாடுற போது பக்கவாத்தியம் இருந்தால் அது கேட்க இன்னும் இனிமையாக இருக்குமேங்கிறதுக்காக இதை நாம் சேர்த்துக்கிறோம். இது ஒரு விதமான அடுத்த பரிணாமம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட என்ன பாட்டை எப்போ என்ன ஸ்ருதியில் எடுப்போம்னு எங்களுக்கே தெரியாது. ஏனென்றால் எனக்கு ஸ்ருதியே தெரியாது.
நான் ஒன்றும் முறையாக போய் சங்கீதம்லாம் கற்றுக்கலைங்க, சும்மா கேட்டங்க கேள்வி ஞானத்தில் பாடிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் அதில் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் பாஸ் விடாமல் அழகாக இசை பின்னணி இசையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய 2 சகோதரர்களுக்கும் நன்றி. 2 சகோதரிகள் ரொம்ப அழகாக அவங்க தரப்பு வாதத்தை இவங்க ரொம்ப அக்கறையாக சமூகத்தை திருத்துவதற்கான என்ன பணியை திரைப்பாடல்கள் செஞ்சுருக்கு, அது இல்லை அப்படிங்கிறதுனால அதை இலக்கியமாக சொல்லக்கூடாது ஆணித்தரமாக வச்சாங்க. இவங்க ஏம்மா இவ்வளோ டென்ஷனாக வரீங்க, எவ்வளோ பாடல் நல்ல பாடல்கள் இருக்குது அப்படின்னு அவங்க அப்படியே ஆக்ரோஷமாக வச்சதையெல்லாம் இவங்க அப்படியே புன்னகையால் அப்படி போகிற போக்கில் அப்படி தான் இருக்கணும். வீட்டில் அப்படி தான், வீட்டுக்காரர் உள்ளே நுழையும் போதே ஷூவை ஒரு பக்கம் எரிஞ்சு, சாவியை ஒரு பக்கம் விட்டெறிஞ்சு, பேகை ஒரு பக்கம் ஓங்கி போட்டு என்ன குடும்பம் இது அப்படின்னு உள்ளே நுழையும் போது நாம் ஒரு பக்கம் கரண்டியை தூக்கி எறிஞ்சோம்னா குடும்பம் உடஞ்சி போயிடும். அவர் நீ ஷூவை தூக்கி போடு, சாவியை விட்டேறி, பேகை கொண்டே அடுத்த வீட்டில் வேணாலும் வச்சுட்டு வா, எனக்கு என்ன வந்துச்சு, நாளை காலையில் நீ தானே தேட போகிற, நான் அதை தேட போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வாட்டுக்கு கூலாக காப்பி ஆற்றி கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டோம்னா அது வாட்டுக்கு செத்த நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ காப்பியாக கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு, வேணா குடிங்க இல்லைன்னா வச்சுருங்கன்ட்டு போயிட்டோம்னா தன்னை போல எடுத்து குடிச்சிருவாங்க. அதை மாதிரி இவங்க அப்படி ஆக்ரோஷமாக, இவங்க ரோல் அப்படித்தான் பண்ணணும். அதை ரொம்ப அழகாக துளசி அவர்கள் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல். இதில் முக்கியம் என்னென்னா அவங்க மேடைக்காக மட்டும் பேசலை, நிஜமாகவே ரொம்ப அக்கறையோடு பேசினார்கள். அந்த உணர்வை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி ஆக்ரோஷமாக வச்சதையெல்லாம் அப்படி அனாயாசமாக பூ போன்ற புன்னகையால் அழகாக மறுத்தாங்கள் பேராசிரியை மோகனாம்பாள். அவர்களுக்கும் பாராட்டை சொல்லி இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு தீர்ப்புன்ற மாதிரி ஒன்று கொண்டு வரணும். திரைப்பாடலில் என்னமா இருக்குது, இலக்கியங்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது இருக்கிறதா என்கின்றது தான் இதனுடைய ஆராய்ச்சிக்கான உள்கருத்து. இந்த தலைப்புக்கு திரைப்பாடல்களில் என்ன சொல்லி வச்சாங்க, நிறைய கருத்துக்கள் இருக்குது. காதல், தத்துவம், பக்தி, எதை வேணாலும் சொல்லலாம். நம்முடைய பக்தி இலக்கியங்கள் நம்முடைய தேசத்திற்கே இருக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம். அதில் காதலும் உண்டு. ஆண்டாள் நாச்சியாரை பற்றி இங்கே பேச்சு வந்துச்சு. ஆண்டாள் நாச்சியார் ஒரு பாடலிலே சொல்லுவாள், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துழை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி. நாச்சியார் திருமொழி, கணா கண்டா அவ. சரியா? இதை அப்படியே எடுத்து கண்ணதாசன் வடித்து கொடுத்தாருங்க. நாச்சியார் திருமொழின்னு எனக்கு முதல்ல தெரியாதுங்க. கந்தன் கருணை பாட்டை கேட்டதுக்கு அப்புறமா இது ஆஹா அங்கிருந்து வந்துச்சாங்கிறது கேட்குற போது நமக்கு அப்பா அப்படின்னு ஒரு சிலிப்பு வருது பாருங்களேன். அமெரிக்காவில் போயிட்டு நம்ம அடுத்த வீட்டுக்காரரை பார்த்தா அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கில் நான் எழுதினாலா கவியரசர் கொண்டு வராரு பாருங்க. மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க. மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க. கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். வனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. எப்படி அப்படியே இங்கே வருது? சரி, கவியரசரோட நின்றுதா அப்படின்னா பின்னாடி ஒரு படத்தில் வைரமுத்து அவர்களும் இந்த பாடலை எடுத்தாண்டு இருக்கிறார். எப்படி தெரியுமா? உச்சிவானை தத்தி தாவி இழுத்து பொன்னட்சத்திர தோரணங்கள் சமைத்து நீ முத்து தாம பந்தற்கீழே மாலை கொள்வாயா, உன் முத்தத்தாலே வாடும் மண்ணும் ஈரம் செய்வாயா. இது என்ன பாட்டு சொல்லுங்க? அந்நியன் படம். கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஐயங்காரு வீட்டு அழகே. நம்ம விக்ரமையும் சதாவையுமே பார்த்துட்டே இருந்துட்டோம், உள்ளே இருக்கிற வரியை கவனிக்காமல் விட்டுட்டோம். சரிதானே? இதில் இன்னொன்று ஆர் சுந்தரராஜன் படத்தில் ஒரு கல்யாண காட்சி பாட்டு ஒன்று உண்டு. அதில் என்ன தெரியுமா, இந்த பாடல் அப்படியே வான விதானத்திலேருந்து பந்தலெல்லாம் கொண்டு வந்து கட்டுறாங்க. சிலப்பதிகாரத்தில் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் நடந்த கல்யாணத்தை
இளங்கோவடிகள் வர்ணிக்கிறாரு. நீல விதானத்து பூப்பந்தலை கொண்டு வந்து, எங்கே நீல விதானம்னா என்ன? வானம். வானத்தில் இருந்து நட்சத்திரத்தை கொண்டு வந்து அப்படியே தோரணமாக கட்டி, மாவிளை தோரணம் மாதிரி கட்டி தொங்க விட்டாங்களாம். என்ன ஆள் போன்ற அழகான அரசாணி அங்கே இருக்கு. அரசாணி கூட்டுவதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க. அம்மி அதை மீதித்து அரசாணி கூட்டி வைத்து பந்தல் அமைத்து வைத்து பாவை உன்னை அமர வைத்து. இது என்ன படம் தெரியுமா? ராஜாதி ராஜா படத்துல வா வா மஞ்சள் மலரே ஒன்று தாத்தா கொஞ்சம் கிளியே வைரமணி தேனிலே. பல பாடல்களை நம்ம கவனிக்காம அப்படியே போயிடுறோங்க, உண்டுதானே? இந்த கல்யாண பாட்டுக்கு இன்னொரு படம், நான் ஆர் சுந்தரராஜன் படம் சொன்னேன் பாருங்களேன், வைதேகி காத்திருந்தாள்னு ஒரு திரைப்படம், ரொம்ப அட்டகாசமான படம். அதில் ரேவதி நடனம் ஆடுவாங்க. மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ, ஆளிலையோ தொட ஆளில்லையோ அதில் ஆடிடும் என் மனமோ, காதலின் கைவரமோ அதில் நான் உனக் கை வருமோ, மஞ்சத்திலே கொஞ்ச கொஞ்ச மங்கை ஊடல் கெஞ்ச கெஞ்ச இருந்து மறந்து சுமைக்கும் நெஞ்சினில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமேன்னு போகும். இந்த படத்தில், இந்த பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு குங்குமச்சிமிழ் அப்படி பார்த்து அப்படி க்ளோஸ் அப்பில் முகத்தை கொண்டு வருவாங்க, ரேவதியோடைய முகத்தை. அவங்க ஏற்கனவே ஒரு கைம்பெண். அந்த பெண்ணு பாடுற மாதிரியான பாட்டை இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமேன்னு அப்படியே ஒரு கல்யாண காட்சியை கொண்டு வந்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் கொடுத்துருக்காருன்னா, சினிமாவில் எத்தனை இருக்குது பாட்டு இல்லாமல் அங்கே இருக்குது. இந்த காதலனுக்கும் காதலிக்கும் நடுவில் நடக்கிற சம்பாஷணை இருக்குது பாருங்களேன். நியாயமாக யாருக்கு வந்த கடிதத்தையும் நாம் படிக்கக்கூடாது, அதானேங்க மேனஸு. அடுத்தவங்க கடிதத்தை பிடிச்சு படிக்கிறதுங்கிறது நாகரிகம் இல்லை. குறிப்பாக காதலர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடிதத்தை படிக்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. காதலர்களுக்கு நடுவில் நடக்கிற கான்வர்சேஷன், பரிபாஷை, அந்த சம்பாஷணையும் நம்ம கேட்கக்கூடாது. ஏன் கேட்டோம்னா நமக்கு கிறுக்கு பிடிச்சிரும். அவங்க அடிச்சுக்கிற மாதிரியே பேசுவாங்க, பார்த்தா கடைசியில் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்ல. இந்த காதலன் எவ்வளவு தான் இறங்கி இறங்கி வந்தாலும் நம்பவே மாட்டேங்கிறா. சரியா? கடைசியில் அவன் படுத்தே விட்டான் ஐயா அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி சாஷ்டாங்கமாக விழுந்துடுறான். எப்படி பாட்டு சொல்கிறாங்க பாருங்க. 2 பேருக்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை. இந்த பொண்ணு சொல்கிறா, இவன் மேலே நம்பிக்கை இல்லை. பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமாம்மா? அவ்வளவு சாமான்யமாக நாங்கள் உண்மையை ஒத்துக்க மாட்டோம். பொய்ன்னா கண்டுபிடிச்சிருவோம். சரிதானே? எவ்வளவு தான் நீங்கள் குட்டிக்காரனை அடித்த ஆண்கள் முயற்சி பண்ணாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு தடவை நம்ப வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளவு பொய் புழுகினாலும் அதை பூரா நம்பி தொலைவோம். அதுதான் பெண்ணுக்குள்ள தலையெழுத்து. என்ன செய்யறது? இப்ப காதல் நிலையில தான் இருக்கா. அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறா, இந்த பூமியே தீர்ந்து போய்விடில் என்னை எங்கு சேர்ப்பாய், நட்சத்திரங்களை தூசு தட்டினால் நல்ல வீடு செய்வேன், நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என் செய்வாய், உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்தே நான் தருவேன். ஹே ராஜா, இது மெய்தானா? ஹே பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் நான் உள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன் என்னை. எப்படி? தினம் நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன் என்னை. இது நடக்குமாங்க? எங்கேயாச்சும் கதை விடுறோம். ஆனா அந்த பொண்ணு, நான் நம்புகிறேன் உன்னை. இப்படி ஒரு அடிமை நமக்கு வாழ்க்கையில கிடைக்கவே மாட்டாயா? தினம் நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன் என்னைனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்மா, நீ நடந்து போனீன்னா உன் கால் நோகுமேம்மா, நான் என்னையே உனக்கு பாயாக அர்ப்பணிக்கிறேன்னு அவன் சொல்றானா? இது எங்கிருந்து வந்து தெரியுமா? வள்ளுவ பெருந்தகை சொன்னாரு, பெண்ணினுடைய பாதம் எப்படியா? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். அனிச்ச அவன் நடந்து போற பாதையில் என்ன காட்டுக்குள்ளையா போறா?
அவங்க சொல்கிற மாதிரி இப்போ கள்ளி பொறி பறக்கும் காணலிலேன்னு சொல்லுவார் ஒரு பாட்டில், பகழி இந்த பாட்டில் வரும். அது மாதிரி வெயிலில் நடத்தும் அதெல்லாம் தேவையில்லை. நார்மலான தெருவில் நடந்து போகும்போது சாதாரணமாக ரோடு தானே இருக்க போது நெருஞ்சி முள் இருக்கல இல்லை, ஆனால் அதுவே நெருஞ்சி முள் மாதிரி இருக்கும் என்று வள்ளுவருடைய பாட்டிலிருந்து கொண்டு வர்றார். இன்னொரு காதல் பாட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். காதலில் பிரிவு, இந்த பாதல் இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பாட்டை ஒப்புமை பண்ணி சொன்னேன்னா, இப்போ இந்த பாட்டு ஆச்சரியமாக பார்ப்பீங்க நீங்கள். காதலனும் காதலியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா பிரித்து வச்சுருக்காங்க, பிரிவு துறையரில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தூது சொல்லி பாடுறாங்க. வண்டி மாடு போய்கிட்டு இருக்கு, அதில் அவ தூது சொல்லி பாடுறாங்க. அதுக்கு காதலன் பாடுறான் பாருங்க. மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பூவே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயோ என் வாக்கே உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர் கோலம் போனேன் தன்னந்தனியாக நிற்கும் தேர் போல ஆனேன் பூ பூத்த சோலையிலே பொன்னான வேலையிலே நீ வந்த வேளையிலே மயிலே நீர் பூத்த கண்ணு ரெண்டும். பாட்டு காமத்துப்பால் பாட்டுங்க. அதை வச்சு ஒரு காதல் பாட்டு வந்ததுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நான் பாடின குடகுமலை காற்றில் ஒரு பாட்டு இருக்கு பாருங்களேன். மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே. மானு மயில் குயில் எல்லாம் வந்துச்சா? இந்த மானு மயில் குயில் எங்கிருந்து வந்ததுன்னா, மயில் என்றும் குயில் என்றும் மாணிக்கம் என்றும் மானே என்றும் தேனே என்றும் வானமுத என்றும் ஒயிலான வண்ணமயிர் கொத்து அவளென்றும் ஓதாமல் கடிந்து விட்டு ஆடு பாம்பே என்று பெண்ணை வர்ணிப்பதை விட்டுவிட்டு நீ இறைவனை நோக்கி பயணப்படு என்று மனிதனுடைய ஆத்மாவிற்கு பாம்பாட்டி சின்ன சித்தர் சொன்ன பாட்டு இந்த பாட்டுங்க. அதை விட்டுட்டு கடிந்து விட்டு ஆடு பாம்பே, பெண்ணுன்னு நினைக்காத, பெண்ணை தூக்கி போட்டுட்டு அதை விட்டுட்டு இறைவனை நோக்கி வான்னு கூப்பிட்ட பாட்டில் அவர் எழுதின மயில் என்றும் குயில் என்றும் மாணிக்கம் என்றும் வானமுதென்றும் என்ற அந்த வரிகளை எடுத்து வச்சு மானே மயிலே மரகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கேன்னா, திரைக்கவிஞர்களுக்கு திறமை இல்லாமல் இது முடியுமாங்க? திரைக்கவிஞர்களுக்கு திறமை இல்லாமல் முடியுமா? ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்கிறேன் பாருங்க. இந்த உலகத்தில் யாரை வணங்கணும் அப்படின்னா இறைவனை வணங்க வேண்டும். இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் வணங்க வேண்டியவர்கள் யார் என்றால் இந்த உலகத்திற்கு சாப்பாடு போட்டு காப்பாற்றக்கூடிய விவசாயிகள் தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். வள்ளுவருடைய முத்தாய்ப்பான குரல்களிலே இதுவும் ஒன்று. இந்த வள்ளுவர் சொன்ன இந்த கருத்தை எடுத்து வச்சு அருமையாக கொடுத்துருப்பாங்க கவிஞர். எப்படி தெரியுமா? உலகத்தில் நீ யாருக்கு வேணாலும் கை கட்டலாம், சேவை செய்யலாம். 4 அறைக்குள்ளே தானே நம்ம இருக்கோம், 3ஆம் பேருக்கு தெரியாதுன்னு நினச்சி ஒருத்தனை ஏமாத்துறதுக்காக அவன் காலில் விழுந்து வெக்கமில்லாமல் அவன்கிட்ட மண்டி இடலாம், மானத்தை இழந்து மண்டி இடலாம். அப்போ என்ன தைரியத்தில் மனுஷன் பண்ணுறான்? அந்த அறையில் நம்மளை தவிர யாரும் இல்லைன்னு நினச்சி தானே அவன் தவறு பண்ணுறான். ஆனால் அப்போவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் தெரியுமா? யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீ மானம் இழந்து மண்டிக்கிட்டுறியே, இந்த பூமி தாய் உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காடா. யார் உனக்கு தெய்வம் அப்படின்னா, அப்போ உன்னை ஏமாத்த நிற்கிறான் பாரு, அவன் இல்லை தெய்வம். உனக்கு சோறு போட்டவன் தான் தெய்வம், போடுறவன் தெய்வம். கொடுத்தாரு பாருங்க பாடலை. கைகட்டி சேவை செய்து கண்கள் கெட்டு உள்ளம் கெட்டு பொய் சொல்லி பிச்சை கேட்டால் அன்னை பூமி கேலி செய்வாள். தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது. தேர் கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது. ஏர் கொண்ட உழவன் இன்றி போர் செய்யும் வீரன் ஏது. ஆரோடும் மண்ணில் என்றும் நீரோடும், நீரோடும் என்றும் எங்கள் தேரோடும். போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடு சேர்ந்துண்ணலாம். ஆகவே
திரைப்பாடல்கள் எல்லாம் நமக்கு சிறந்த இலக்கிய தரமாக இருப்பதால் திரைப்பாடல்கள் இலக்கியங்கள் தான் என்று சொல்லி துளசி அவர்கள் கொண்டு வந்த வழக்குகளை தள்ளுபடி செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அவங்கள்ட்ட ஒரு தயக்கம் வருது. ஐயா, 1000 சிந்தனைகள் உண்டுங்க. எங்களுடைய பணி, என்னுடைய நோக்கம் மேடையில் குற்றம் சொல்லுவதாக இருந்தால் கூட அந்த குற்றத்தை அப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடணும். இப்போ நான் மாற்றா 4 பாட்டை பாடலாம், ஆலுமா டோலுமாவை விட ரொம்ப கீழே போன பாடல்களையும் பாட முடியும். ஆனால் இப்போ நான் பாடின அந்த பழனி பாட்டோ மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றதோ உங்கள் மைண்டை விட்டு போயிடும். அதனால் அதே சிந்தனையோடு நம்ம அழகாக போயிடலாம். இறைவனை எவ்வளோ அழகாலாம் பாடியிருக்கிறாங்க, எத்தனை அழகான பாடல்கள். நீங்கள் மாணிக்கவாசகருடைய அந்த பாடலை எடுத்து வச்சு திரைப்படத்தில் கொடுத்தாங்கல்ல, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. இருந்தாலும் திரைப்பாடல்கள் இது போன்ற பாடல்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது பெருமளவு இல்லை. எங்கள் அம்மா போடுற காப்பி மாதிரி இருக்குன்னு சொல்லலாமே தவிர அம்மா போடுற காப்பி ஆகாது. பாட்டி வைக்கிற பாயசம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாமே தவிர பாட்டி கைப்பக்குவம் வரவே வராது. எங்கள் அப்பா மாதிரி இவருன்னு நம்ம ஒருத்தரை பார்த்து மரியாதை செலுத்தலாமே தவிர 1000 பேர் வந்தாலும் அப்பா ஆகவே ஆகாது. தந்தை ஒருவன் தான், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். வரிகள் நிறைய இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு இந்த வரிகளை எல்லாம் தேடி எடுத்து படித்து குறித்து கொண்டு வந்து மேடையிலே சொல்ல வேண்டிய வேலை எங்களுக்கு இருக்கிறது. அதை கேட்பதற்கும் ஆர்வம் உள்ளவர்கள் தேர்ந்தெடுத்து வரக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. நிஜத்தையும் நம்ம சொல்லணும்ல. நீங்கள் எல்லாரும் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை. இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க. அதனால தான் ஆசையில் இன்னும் இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமான்னு எனக்கு கடந்து மனசு துடிக்கிறது. விட்டால் இன்னும் 1 மணி நேரம் பேசலாம் நம்ம. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு ஒரு மலினமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் ஊரில் உள்ள அத்தனை இளவட்ட பிள்ளைகளும் வந்து கூடிடுறாங்களே, கவலையாக இருக்குல்ல. கோயிலில் சாமி தூக்க ஆள் குறைபாடு வரக்கூடிய கொடுமையை இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சில ஊர்களில் அது இருக்குது. சாமி தூக்க ஆள் இல்லை, ஒரு வீதியை சரி பண்ண ஆள் இல்லை, ஒருத்தனுக்கு புத்தியை சொல்கிறதுக்கு ஆள் குறைவாக இருக்கிறது. அதை நம்பிக்கையோடு எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்மை போன்ற சிலர் தான். பரவாயில்லை, பரவாயில்லை, அதனால் தவறு கிடையாது. உலகத்தினுடைய நன்மைக்காக யாரோ ஒருவர் பிரார்த்தனை செய்தால் கூட பகவான் அதற்கு செவி சாய்த்து நம்மை காப்பாற்றுவான். இது சத்தியம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அந்த நல்லவங்க பட்டியலில் நம்ம சேர்ந்துக்குவோமே. நம்ம நல்ல விஷயத்தை பேசுவோம், நல்ல விஷயத்தை கேட்போம், நல்லதை கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். இந்த இலக்கிய நிகழ்ச்சிகளுடைய பயன் என்ன என்று கேட்டால் இந்த சிந்தனை இன்னும் நாங்கள் இப்போ செய்திருக்கிறது ஒரு சின்ன தூண்டுதல், அவ்வளவுதான். இந்த சிந்தனை உங்கள் மனதிலே என்ன, எங்களை விட படித்தவங்க, விவரமானவங்க, பெரியவங்க எல்லாரும் கீழே இருக்கீங்க. உங்கள் மனதிலே அது பறந்து விரிந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அது யாரோ ஒரு 4 பிள்ளைகள் செவிற்கு சென்று அவர்கள் மனதை திருத்தினால் அதுதான் தமிழ்ச்சங்கம் செய்திருக்கக்கூடிய சாதனையாக இருக்கும். அந்த வகையிலே திரைப்பாடல்களிலே நிறைய நல்ல செய்திகள் உண்டு. ஆனாலும் மொழி இன்றைக்கு சிதைந்துதான் இருக்கிறது. உறவுகளின் மேன்மையை பிள்ளைகள் புரிந்து கொள்வதிலே குறைபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உறவுகளுக்குள்ளே எதிர்பார்ப்பு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர அன்பு குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. சமூகத்தின் மீதான அக்கறை நமக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை என்கின்ற ஒரு தலைமுறை உருவாகக்கூடிய காரணத்தினால் அந்த பங்கிலே திரைப்பாடல்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு உண்டு என்ற காரணத்தினால் வழக்கறிஞர் சுமதி அவர்கள் கொண்டு வந்த 3 குற்றச்சாட்டுகளும் உண்மைதான். எனவே திரைப்பாடல்கள் தானே தவிர அவை ஒரு நாளும் தமிழ் இலக்கியங்கள் ஆகாது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.